திருச்சிற்றம்பலம். அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாயிரமா சிவாய திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா 4 துதிப்பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோந்த பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலும் ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியோடைய திருவருளும், மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குறுமிக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. என்னை வளை பாச அரங்கின்ன மூனி கொள்ளவில்லை அன்னையனே, நீ பதனமானாலும் முன்னை மலம் ஓடவே எவ்வுயிர்க்கும் ஓட்டும் அருட்சேனை தாடியிடும் சொக்கநாத 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 சொக்கநாத. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திரு அகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச வரி அந்த அந்த போற்றி வரி 129வது வரி. என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு போற்றி. எல்லாரும் நினைச்சிருவீங்க ஆனந்த் ஏதோ போற்றி திருவிழா ஏதோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றான், இங்க ஓபன் பண்ணி தான் அடுத்த போற்றி என்னன்னு பார்ப்போம். ஒரு தடவை கூட போற்றி திருவிழா ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது, அடியனுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பெருமானுடைய பெருங்கருணை குருநாதர் குருவர்கள் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில தைரியமா வருது, வேற ஒண்ணுமே கிடையாது. அடியார்களுக்கு என்ன தேவையோ அதை பெருமான் குருநாதர் கொடுப்பாருங்க. போன அமர்வுல மண்ணிய திருவருள் மலையே போற்றி அப்படின்ற அந்த செய்தியை தான் பார்த்தோம். இந்த மண்ணிய திருவருள் மலையே போற்றி அப்படிங்கிற ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம், இது ஏதோ ரன்னிங் ஆயிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, மண்ணிய திருவருள் மலையே போற்றி அப்படிங்கிறத ஒரு பொருள் பார்த்தோம். மண்ணுதல் அப்படின்னா பெருகுதல் அப்படின்னு பார்த்தோம். மண்ணுதல்னா பெருகுதல். திருவருள் என்பது சிவபெருமானுடைய திருவருள் மலை போன்றது. மலைனா கண்ணுக்கு தெரிஞ்சது 25%, கண்ணுக்கு தெரியாது 75% அப்படின்னு சொன்னது மாதிரி பெருமானுடைய திருவருள் மலை போன்றது. அது சென்றடையா திருவுடையானை அப்படிங்கிற செய்தியோடு போன அமர்வுல பார்த்தோம். தாயுமானவருடைய வரிகளோட நம்ம சிந்திச்சோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய அந்த வரி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த
சேவக போற்றி அப்படிங்கிற அந்த வரியத்தான் பார்த்துட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், போற்றி திருவகவல் என்பது இறைவனை போற்றி செய்வதற்காகத்தான். நாம ஏன் போற்றி செய்யணும்? நளினின்னு யார் இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? நளினி மேடம் யாராவது இருக்காங்களா? நளினி எம்மன் யாராவது இருக்காங்களா சுவாமி? ஆமா, நள்ளிரமா இருக்கீங்களா? என்னன்னு தெரியல, அதுல இது பண்ணா ரிமூவ் ஆகுது அப்படின்னு வருது. இது பண்ணிக்க வேணாம் சாமி, இப்ப நான் கேன்சல் கொடுக்குறேன், இது ஸ்டார்ட் எடிட் கொடுக்குறேன், இல்லாட்டி கேன்சல் கொடுத்துறேன் சாமி, உங்களுக்கு ஓரளவுக்கு ரிமூவ் ஆகாத மாதிரி பாக்குறேன். ரிமூவ் ஆகுது. ஓகே, ரைட், நல்லது நல்லது. அப்போ நாம போற்றி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னா, இறைவனை போற்றி செய்வதனால யாருக்கு உயர்வு? நமக்குதாங்க உயர்வு. நமக்குத்தான் உயர்வே தவிர சிவபெருமானுக்கு எப்பொழுதும் எது இல்ல, உயர்வு இல்ல, தாழ்வும் இல்லை. உயர்வு இல்லை, தாழ்வும் இல்லை. ஏன் அப்படி உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை? எதற்காக? அவனுடைய திரு என்பது, அவனுடைய திருவுருள் என்பது சென்றடையாத திருவுடையாமை. அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் நம்மளுடைய சிவபெருமான். அப்படிங்கிறதுனால அந்த திருவருளுக்கு ஏற்றமும் இரக்கமும் ஒரு நாளும் கிடையாது அப்படிங்கிற செய்தியைத்தான் நம்ம பல்காலம் சொல்லிட்டு வரோம். நம்ம சிவபெருமானுக்கு போற்றி செய்வதனால அது போற்றி என்பது அந்த உயர்த்துதல். அப்படி உயர்த்துதல்னா அவன் உயர மாட்டான், அந்த ஆன்மாதான் உயர்ந்து கொண்டே இருக்கு. அதனால அவனுக்கு போற்றி செய்யும் போது இந்த பாவனை நமக்குள்ள வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? சிவபெருமானுக்கு நான் போற்றி செய்யறப்போ சிவபெருமான் உயர்வு. இப்ப மன்னன் இருக்காரு, மன்னர்லாம் போற்றி செய்யறாங்கல்ல, அமைச்சர்கள், காவலர்கள், புலவர்கள்லாம் வந்து போற்றி செய்வாங்க. அப்படி போற்றி செஞ்சா மன்னனுடைய புகழ் என்ன ஆகும்? மன்னனுடைய புகழ் அப்படியே உயர்ந்து ஓங்கி கொண்டே இருக்கும் இல்லையா? அப்படி சிவபெருமானுக்கு அப்படி ஆவது அல்ல. சிவபெருமானுக்கு நாம போற்றி செய்யறோம், அவனுடைய புகழ் கீர்த்தி ஓங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறதே பெரும் பாவம். அவனுக்கு நாம போற்றி செய்யறது, நாம செய்யற எதுவுமே அவனுக்கு என்ன ஆகாது, அவன் செய்யற உபகாரத்துக்கு ஒரு துளியும் ஈடாகாது. நாம் செய்கின்ற பூசணைகளா இருக்கட்டும், நம்ம செய்கின்ற வழிபாடுகளா இருக்கட்டும், எல்லாமே சிவபெருமான் நமக்கு செய்கின்ற அந்த உபச்சார கருணைக்கு அது கண்டிப்பா அது ஈடு ஆகாது. ஆனாலும் நாம அந்த நன்றி உணர்வோடு போற்றி செய்யணும். என்ன? நாம சிவபெருமானுக்கு பல பிறவிகள்ல தாயா நின்று அருள் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பெருமானை போற்றி அந்த உணர்வோடு தான் போற்றி செய்யணுமே தவிர, நான் போற்றி செஞ்சாதான் பெருமானுக்கு உயர்வு, நான் போற்றி செய்யல அப்படின்னா அந்த இடம் சாநித்தியம் இல்லாம போயிடும், நான் வந்து அந்த இடத்துல போய் செய்யல அப்படின்னா அந்த இடம் வந்து இதாயிடும், நான் பெருமானுக்கு வந்து மலர் சாதம் வைக்கல அப்படின்னா அவன் சாப்பிடாம இருப்பான், நான் பெருமானுக்கு வஸ்திரம் சாத்துறேன்னா அவன் வஸ்திரம் சாத்தாம இருப்பான், அப்படிங்கிற உணர்வு மட்டும் நமக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதான் அடியேன் பல்காலமா உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ போற்றி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நாம வந்து கண்டிப்பா ஒருபோதும் நம்ம வந்து அந்த போற்றி என்ன செய்து ஒரே விஷயம் சரியா இங்க செட்டிங்ஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா இது சாருமதி அம்மா இருக்காங்களா சுவாமி? மதிலா அம்மா திருவடி வணக்கம். சாருமதி அம்மா இருக்காங்களா சுவாமி? அம்மா இதுல அம்மா இதுல வந்து ஏதோ ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது, அந்த ஜெமினி ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது சுவாமி. அது என்னன்னு தெரியல, அது ஓகேவா ஓகே இல்லையான்னு தெரியல. முடிஞ்சா அதை ஸ்டாப் பண்ணோம்னா பண்ணுங்க, இல்லாட்டி ஏன்னா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கு, அதனால முடிஞ்சா பண்ணலாம் சாமி. அது நீங்க ஆன் பண்ணும் போதே அந்த இது டிக் ஒன்னு இருக்குங்க ஐயா, அதை எடுத்துட்டு கொடுத்துருக்கணும். சரி, நான் இதுல என்னோடதுல ஆன் பண்ணி அதை எடுக்க முடியுமான்னு நான் ட்ரை பண்றேன். இல்லைன்னா நீங்க திரும்ப வந்துட்டாங்க, திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணும். இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணி பாக்குறேன், முடிஞ்சா பாருங்க சாமி. சரி, லோகநாயகி அம்மா திருவடி வணக்கம். அப்போ முக்கியமான செய்தி, நாம செய்யற போற்றி அடியனுக்கு தர வேண்டிய அந்த கூலி கொடுத்துடலாம் எல்லாரும். நமச்சிவாயம் நமச்சிவாயம் சிவாயம் சிவாயம் சொக்கநாதா சொக்கநாதா அடியனுக்கு தர வேண்டிய கூலி என்பது அடியார்களுடைய முக குறிப்பு தான். உங்களுடைய முக குறிப்பு தான் அடியனுடைய கூலி அப்படின்னு எப்போதுமே கேட்பேன். அதனால அடியார்கள் நீங்க சரஸ்வதி அம்மா திருவடி வணங்குகின்றேன். நமச்சிவாயம். ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு தெரியுது. தேவி அம்மா தெரியுறாங்க, கலாவதி தியாகராஜன், கலைச்செல்வி அம்மா, அப்புறம் வந்து அம்மா சரஸ்வதி அம்மா, கமலா அம்மா, மற்றும் கௌரி அம்மா தெரியுறாங்க, சுபாம்மா தெரியுறாங்க, கமலம் அம்மா தெரியுறாங்க, ஐயா
ஐயா நல்லி சரஸ்வதி குருசாமி அம்மா தெரியுறாங்க, சுசிலா அம்மா, வைர சிவகாமி அம்மா, லோகநாயகி அம்மா, சந்திரா அம்மா, சந்திரா அம்மா தருவாங்க, லக்ஷ்மி அம்மா தருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா அடியார் உமாராணி அம்மா தெரியுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரஞ்சிதாமணி அம்மா மற்றும் அத்தனை அடியார்களும், புவனேஸ்வரி அம்மா, சுதா அம்மா, முருகேசன் ஐயா, எல்லா அடியார்களும் அடியனுக்கு காட்சி தரீங்க. அடியன் செய்த பெரும் தவம் ஓரளவுக்கு கூலி கிடைச்சிருச்சு, ஓரளவுக்கு இல்ல அதிகமாவே கூலி கிடைச்சிருச்சு. வெண்ணிலா அம்மா தெரியுறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவங்க எல்லாரையும் பார்த்தது. இந்த இந்த மிகச்சிறந்த அந்த சந்தோஷத்தோட நம்ம உள்ள போகலாம். புஷ்பம்மா ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ இந்த போன அமர்வுல நம்ம சொன்னோம் மன்னிய திருவருள் மலையே போற்றின்னு சொன்னோம். இந்த மன்னிய திருவருள் மலையை போற்றி, இந்த போற்றியுடைய சிறப்பு என்ன சாமி, யாராவது சொல்லுங்க. இந்த போற்றியோட சிறப்பு என்ன? மன்னிய திருவருள் மலையே போற்றின்ற போற்றியோட சிறப்பு என்ன? காந்திமதி அம்மா என்ன சிறப்பு போன அமர்வுல ஞாபகம் இருக்குதுங்களா? இந்த மன்னிய திருவருள் மலையே போற்றி அப்படின்ற இந்த பிறருக்காக வேண்டினாலும் அது நடக்குங்கிறக்காக. ஆக 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 ரஞ்சிதாமணி அம்மா அருமை, அருமைங்க சுவாமி, அருமைங்க சுவாமி. இந்த ஒரு போற்றி நாம யார நினைச்சு சொல்றோமோ அவர்களுக்கு இந்த போற்றி என்ன ஆகும்? முழுவதுமா கிடைக்கும். அவர்களுக்கு அவர்களுக்கு அவருடைய திருவருள் சிவபெருமானுடைய திருவருள் யாராவது வருத்தப்படுறாங்க, யாருக்காவது சொல்லனாவது துயரம் இருக்கு அப்படின்னா அந்த அடியவருக்கு நாம அவங்கள நினைச்சு மன்னிய திருவருள் மலையே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றின்னு சொல்லும் போது சிவபெருமானுடைய திருவருள் மலை போன்று அவர்கள் மேல பொழியும். இந்த மலை சொன்ன போன கிளாஸ் சொன்ன உடனே நான் இது சொல்லிட்டே இருந்தேங்க ஐயா. அன்னைக்கு நைட் ஃபுல்லா எங்க பையன் எதுக்கோ ஒண்ணு வேண்டிக்கு சொன்னான், அவனுக்காக நான் வேண்டிக்கிட்டே இருந்தேங்க ஐயா. ஆக 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உண்மைதான் சாமி. அடியனும் 2-3 அடியவர்கள் கொஞ்சம் சிரமத்துல இருந்தாங்க. நம்ம குடும்பத்துல 2 அடியவர்கள் சிரமத்துல இருந்தாங்க, சொல்லனாத துன்பம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அடியன் அந்த கணத்துல இருந்து மன்னிய திருவருள் மலையே போற்றி அடியன் சொல்லிட்டே இருக்கேன். அவர்களுக்கும் சீக்கிரம் எல்லாருக்கும். அப்போ இந்த போற்றிய கண்டிப்பா அடியவர்கள் உச்சாரணம் செய்யணும். எப்படின்னா நமக்காகவும் செய்யலாம், இது மற்றவர்களுக்காகவும் செய்யலாம். விண்ணப்பிக்கக்கூடிய போற்றி, இந்த ஒரு போற்றி விண்ணப்பம் செய்யக்கூடிய போற்றி. யாருக்காவது திருவருள் வேணும், இல்ல திருவருள் வேண்டி நிற்கின்றார்கள் அப்படின்னா அவர்களுக்காக நாம் இந்த போற்றியை உரைப்போடு சொல்லும் போது சிவபெருமானுடைய திருவருள் அவர்களுக்கு மழை போன்று பொழியும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால எவரேனும் அடியவர்களுக்கு சொல்லலாம். இப்ப ஒரு விஷயம் நம்ம எல்லா அடியவர்களுக்காகவும் இன்னைக்கு சொல்லிக்கலாம். இன்னைக்கு என்னமோ சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க, நிறைய அடியார்கள் பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க, என்ன ஆகும் ஏதாகும்னு. அதனால எல்லா அடியார்களுக்கும் சிவபெருமானுடைய திருவருள், எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமானுடைய திருவருள் அப்பா நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கு இல்ல. அதனால சிவபெருமானுடைய திருவருள் பயப்படக்கூடிய அடியவர்கள் சொல்றேன். சிவபெருமானுக்கு நாம நம்மளுடைய எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமானுடைய திருவருள் நிலைக்கணும்னு சொல்லி இந்த போற்றியை நம்ம சொல்லாம அடியன் மியூட்லயே இருங்க எல்லாரும். அடியன் சொல்றேன், வாங்கி சொல்லுங்க. 3 முறை இந்த போற்றியை நம்ம சொல்லுவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும், எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமானுடைய திருவருள் நிலைக்கட்டுன்றதுக்காக இந்த போற்றி. திருச்சிற்றம்பலம். மன்னிய திருவருள் மலையே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஆக 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 நமக்காக எத்தனை உயிர்கள் இந்த உலகத்துல போய் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கணும்ன்றதுக்காக, எல்லா உயிர்களிடத்தும் இந்த திருவருள் சேரணுன்றதுக்காக இந்த போற்றியை நாம இப்ப சொன்னோம். எல்லா உயிர்களுக்கும் கண்டிப்பா கிடைச்சிருக்கோம். என்னமோ ஏதோ ஸ்மெல் வந்த மாதிரி அதுவா? சரி சரி. மன்னிய திருவருள் மலையே போற்றி அப்படின்னு நம்ம சொல்லி எல்லாருக்கும் அதுக்காக வேண்டிக்கிட்டோம். சரி, அதுக்கு முன்னாடி சொன்ன கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி என்பது சிவபெருமானுடைய திருவருள் கருணை எப்படி முகில் போல பொழியும், எப்படி குற்றம் நீக்கும் அப்படிங்கிறத அதை நம்ம பார்த்தோம். அருமையில் எளிய அழகே போற்றி என்பது சிவபெருமான் தொலைவுல இருப்பான். எப்போ தொலைவுல இருந்தாலும் அவன் நமக்குள்ள இருக்கான்னு நினைச்சாதான் அந்த போற்றி வேலை செய்யும் நம்ம சொன்னோம். அப்ப அருமையில் எளிய அழகுன்னு என்ன அர்த்தம்? அழகுன்னு என்ன அர்த்தம்? அழகுன்னு என்ன அர்த்தம்? இருக்க வேண்டிய எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அது அந்த இடத்துல இருந்தா அழகுங்க ஐயா. இந்த ஆன்மா எந்த இடத்துல இருக்கணும்? எல்லாம் இருந்தா அழகு. பெருமானுடைய திருவடியிலே இருந்தா அழகுங்க ஐயா. ஏன் திருவடி பெருமான் திருவடியில இருக்கணும்? அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு? ஆன்மாவை ஏன் பெருமான் திருவடியில இருக்கணும்? அதுக்கும் இதுக்கு என்ன, பெருமானுடைய திருவடிக்கும் ஆன்மாவுக்கும் என்ன தொடர்பு?
என்னைக்கு இருந்தாலும் அங்கதாங்க ஐயா போகணும். பெருமானையே நினைச்சிட்டு இருக்கோம். சரி. நாம இப்போ தங்கம் வேணும் பொருள் நினைச்சுட்டே இருந்தா அதுவும் அங்கேயும் போலாம்ல. தங்கம் பொருள் ஐயா அதெல்லாம் அது நிலையில்லாதது. நிலையானது இறைவன் திருவடிதான். யார் சொன்னா நிலையானது? இங்க பாருங்க, பதி பசு பாசம் சொல்லக்கூடிய மூன்றுமே நிலையானதுதான். தெரியும் இல்லையா? பாசம் இருக்கு இல்லையா, அதுவும் நிலையானதுதான். அப்படிதானே? முப்பொருளும் என்னைக்கும் நிலைத்திருக்கும். அப்ப பாசத்தை பிடிச்சிட்டு உட்கார வேண்டியதானே? எதுக்காக சிவபெருமானுடைய பரம்பொருள் திருவடியை பிடிச்சிட்டு உட்காரணும்? அதுவும் நிலைத்த பொருள் தானே. பாசத்தை பிடிக்க பிடிக்க இந்த உலகத்துக்கு வந்துட்டே தாங்க இருப்போம். வரலாமே, ஏன் வந்தா என்ன தப்பு? வரக்கூடாதுன்றதுக்கு தாங்க பிறந்திருக்கிறோம். ஏன் வரக்கூடாது? அதுதாங்க நிலையான இன்பம். இது வந்து நிலை இல்லாத எல்லாமே சிவபெருமானத்துல வேற ஒரு பொருள் உயர்ந்த பொருள் இல்லைங்கய்யா. போதுங்கய்யா. அப்ப அவர் பக்கத்திலே இருந்தா நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் குறைகிறதுங்கய்யா. இந்த பிறப்பு போதுங்கய்யா. எத்தனையோ பார்த்தாச்சு, எத்தனையோ கஷ்டப்பட்டாச்சு. இந்த பிறப்பு இதோட போதுங்கய்யா. இன்னும் பிறப்பு வேணுமா? திருவடிக்கிட்டே இருந்தா போதுங்கய்யா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அங்க இருக்கேன்மா, சொல்லுங்க. ஆன்மாவும் அறிவு பொருளாகவே மாறுவதற்கு அவரோட இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் 100க்கு 100. நல்லா கவனிங்க. நாம ஏன் சிவபெருமான் மனோன்மணி நம்ம மியூட் பண்ணிக்கலாம், எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான செய்தி, நாம ஏன் சிவபெருமான் கிட்ட போகணும்னா, அவன் அறிவு பொருள், நம்ம அறிவு பொருள் மேட்சுக்கு மேட்ச். சேம் பிஞ்சுன்னு வாங்கல்ல, சேம் பிஞ்ச். சேம் பிஞ்ச் எதுக்கு? அவனும் அறிவு பொருள், நாமும் அறிவு பொருள். அறிவு பொருளோட தான் அதுக்காகத்தான் போறோம். அவனை தவிர வேற ஏதாவது ஒரு பொருள் அறிவு பொருள் இருக்கா? அவனை தவிர வேற ஏதாவது அறிவு பொருள் இருக்கா? இருக்கு. நானும் அறிவு பொருள் தான். இன்னொரு உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரும் அறிவு பொருள் தான். ஆனா அந்த அறிவு பொருள் அதுவே நிலை இல்லாம அடுத்தடுத்த பிறகு எடுத்துட்டு இருக்கு. அதுவே என்ன பண்ணிட்டு இருக்கு? நாம என்ன பண்றோம்? ரோட கிராஸ் பண்ணுங்கன்றோம். என்ன கவனிக்கல, இந்த ரோட கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். பார்த்தா ரோட கிராஸ் பண்ண கை கொடுக்குறோட பார்த்தா அது ஒரு குழந்தையும் நம்மளும் உயிர் தானே. அந்த குழந்தைகிட்ட கையை கொடுத்த குழந்தை நம்மளுக்கு ரோட கிராஸ் பண்ணி விட்டுருமா? ஏன் அதுக்கே ரோடு கிராஸ் பண்ண தெரியாது இல்ல? அது மாதிரி நாம அறிவு பொருளை பற்றணும். எப்படிப்பட்ட அறிவு பொருள்? பூரித அறிவு பொருள், பூரண அறிவு பொருள். அந்த பூரண அறிவு பொருள் சிவபெருமான் ஒருவன் தான். அதனால இந்த உயிருக்கு போக்கணும். இதுதான் இந்த உயிருக்கு போக்கணும். இவனுடைய திருவடி, இறைவனுடைய திருவடி தான். இறைவனுடைய திருவடி தான் இந்த உயிருக்கு போக்கணும். புகலிடம்னு சொல்லுவோம். புகலிடம் கேள்வி, புகழ்ன்னு சொல்லுவோம்ல. புகழ்னா சிறப்பு லகர புகழ் இல்ல, இந்த குண்டு லகரம், குண்டுலி, ரைட்டா? புகலிடம். புகழ்னா புகுறது. சிவபெருமானுடைய திருவடிக்கு மட்டும்தான் இது புகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பறவைகள் புகலிடம் பாத்தீங்களா? சரணாலயம் சொல்லுவாங்கல்ல, பறவைகள் சரணாலயம். பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? யூபிஎஸ்சி கொஸ்டின். வேடந்தாங்கல். அப்புறம் வேடந்தாங்கல் மட்டும்தானா? என்ன இன்னைக்கு எக்ஸாம் வச்சா எல்லாம் ஃபெயில் ஆயிருவீங்க போலயே. யூபிஎஸ்சி எக்ஸாம் வச்சா ஒரு இடத்துல இருக்குதுங்க. எந்த இடம்? அதான் மெட்ராஸ்ல இருக்கிறது எந்த இடம்? வேடந்தாங்கல். மறந்துட்டேங்க ஐயா. தேக்கடியும் சொல்லலாம். ஐயா தேக்கடி வந்து தமிழ்நாடு இல்லைங்கய்யா. தமிழ்நாடு இல்லையா? சரி சரி. ஐயா அது கேரளா இல்லையாங்கய்யா? கேரளா தான். தேக்கடி பார்டர் தான். ஒன்றும் பிரச்சனை. அது உருத்திரமேரூர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அது என்ன படம்? உருத்திரமேரூர் பக்கத்துல. அவங்க இன்னும் இது வரைக்கும் வேட்டு வெடிச்சே கொண்டாட மாட்டாங்க. சென்னைக்குள்ளதான் இருக்கு அந்த இடம். வேதங்குடி, வெள்ளூர் இல்ல, உருத்திரமேரூர் பக்கத்துல ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கிற இடம் இருக்கு. ஐயா சரி, ஓகே, பரவாயில்ல. எனக்கு நான் ரொம்ப கூந்தன் குளங்களா? இல்ல கூந்தன் குளம் இல்ல. நல்ல வேடந்தாங்கல் மட்டும்தாங்க தெரியும் அங்க பக்கத்துல. ஐயா வேடந்தாங்கல். ஆமாங்கய்யா, வேடந்தாங்கல் தான் அது. ஒரு ஊர்ல வெவ்வாறுலாம் இருக்குது நிறைய மரத்துல. அந்த ஊர்ல தீபாவளியே கொண்டாடுறது கிடையாது, படாது வெடிக்கிறது கிடையாது அப்படின்னு நியூஸ்ல எல்லாம். உத்தரமேரூர் பக்கம் தான் வேடந்தாங்கல். தானே? கரெக்ட் தான். சரி, ஓகே.
சரி, அப்போ நல்லதுதான், எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்க. சரி, இப்போ புகலிடம் ஐயா வடவூர்னு ஒரு ஊர் இருக்குங்கய்யா. வடவூரா சாமி? அது ஞாபகம் இல்ல. கவனிங்க எல்லாரும். இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல, அது ஏதோ ஒரு ஊரா இருந்துட்டு போகுது. நம்மளுடைய கோடிக்கரையா? கோடிக்கரை ஆனா இங்க இல்ல. கோடிக்கரை இங்கெல்லாம் இருக்கு. நம்ம கோடிக்கரையும் திருமறை காடெல்லாம் போறோம்ல, வேதாரண்யம். ஆமா, அங்கதான் கோடிக்கரை இருக்கு. ஒரு பறவை சரணாலயம் இருக்குங்கய்யா. ஆமா 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 ஆமா, கோடிக்கரை தான் பேர் அதுக்கு. அதுக்கும் ஒரு சரணாலயம் இருக்காங்க. அருமையான ஐயா. அது என்ன ஊருன்னா, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காத கிராமங்கள் உள்ளன. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் சுற்றியுள்ள 7 கிராமங்கள் திருநெல்வேலியின் பூந்தன்குளம் மற்றும் சிவகங்கையின் வேட்டங்குடி. ஓகே ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு. கோடிக்கரை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், வந்துருச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது கிடையாது, நம்ம பிஓவி இது கிடையாது. நம்ம பிஓவி எது? எந்த ஊர் பறவைகள் சரணாலயம் நம்மளுடைய பிஓவி கிடையாது. நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ எதுன்னா, ஏன் அந்த இடத்துல பறவைகள் சூஸ் பண்ணுது? ஏன் அந்த இடத்துல பறவைகள் வந்து இருக்க சூழ்னா, தன்னுடைய உடல் அமைப்புக்கும் தன்னுடைய குஞ்சு பொறிச்சு அதனுடைய அந்த குஞ்சுகளை சரியா பராமரிக்கிறதுக்கான இடம், ஏதுவா இருக்கக்கூடிய இடம் அதுதான். அதனால எங்க வருது? ஆஸ்திரேலியால இருந்து இங்க வருது. இல்லையா? ஆஸ்திரேலியால இருந்து, ஐரோப்பியால இருந்து, எல்லா இடங்கள்ல இருந்தும் இங்கதான் வருது. நான் சொல்லுவேன், இங்க பாருங்க, வானத்துல பறக்கிற எல்லா பறவைக்கும் எதுதான் தாய்நாடு? புறப்பிற தானே தாய்நாடு. எங்க நாடு. அது என்னதான் ஆஸ்திரேலிய பறவைன்னு சொன்னாலும் அதுக்கு தாய்நாடு எதுதான்? எங்க ஊர் தான். பறக்க ஒரு பொருள் வானத்தை போகணும், ஒரு பொருள் வானத்துல மிதக்கணும் அப்படின்னா அது எங்க ஊர்ல பிறந்தா மட்டும்தான். அது பறவையா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும். எங்க ஊர்ல பிறந்தா அந்த மனிதன் என்ன பண்ணலாம்? மேல்நிலைக்கு போய் வானத்தையும் தாண்டி பறக்கலாம், அவருடைய ஆன்மா. பறவையா இருந்தா அது பறக்கவும் செய்யும். அதனால தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிறக்கிற எல்லா உயிர்களையும் மேல் நோக்க செய்கின்ற ஆற்றல் உண்டு அப்படின்னு கொஞ்சம் அடியன் பெருமையா சொல்லிக்கணும். சரி, அப்படி இருக்கிற வகையில சிவபெருமானுடைய திருவடிதான் ஆன்மாவுக்கு புகலிடம். காரணம், அவன்தான் அறிவு பொருள். அதுதான் சொல்லணும், வேற எந்த அர்த்தமும் இனிமே வரக்கூடாது அடியார்களுக்கு. நமக்கு பிறவி வருது வரல அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனா அதுதான் மேட்சுக்கு மேட்ச், வேற மேட்சே கிடையாது. பெருமான் தான் நமக்கு மேட்ச், வேற எல்லாமே மிஸ் மேட்ச் தான். அதனால அந்த பொருளை நாம பற்றணும்ன்றதுக்காக. அதனாலதான் போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. புரியுங்களா? போற்றிவோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றிவோ நமச்சிவாய புறம் எனை போக்கள் கண்டாய், போற்றிவோ நமச்சிவாய புறம் எனை போக்கள் கண்டாய், போற்றிவோ நமச்சிவாய சயசய போற்றி போற்றி. அதுல போற்றிவோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. நீதான் எனக்கு புகலிடம், உன்னைய தவிர எனக்கு என்ன இல்ல, வேற இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாடலாமா? மதிலாமா அவங்க ஸ்டைல்ல பாடுவாங்க. மதிலாமா போற்றிவோ நமச்சிவாய பாட முடியுங்களா? வாய்ப்பு இருக்குதுங்களா? இது தெரியலையே. போற்றிவோ நமச்சிவாய நம சிவாய புறமேனை போக்கல் கண்டாய், புயங்கனை புயங்கனே போற்றிவோ நமச்சிவாய புயங்கனை மயங்குகின்றேன், போற்றியோ நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நம சிவாய புறமேனை போக்கல் கண்டாய், போற்றியோ நம சிவாய சயசய போற்றி போற்றி, போற்றி என் போலும் பொய்யர் பொய்மையை ஆட்கொள்ளும் வல்லல், போற்றி நீ பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி, போற்றி நீ புவனம் நீர்த்தி காற்றொடு வானம் மானாய், போற்றியும் தோற்றம் ஆகி நீ தோற்றம் இல்லாய், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈருமாயின்மையானாய். இது வந்துங்கய்யா தருக்கிறேன் காரினு தீரங்கள் அருமை சுவாமி.
அருமையா அந்த அம்மா இப்போ இதை கேட்கும் போது எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு புகலிடம் என்பது சிவபெருமானுடைய திருவடிதான், பிரிதொன்று இல்ல, வேற இல்ல. நமக்கு சாய்ஸ் கிடையாது அப்படிங்கறத நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்கு புகலிடம்னா புகுகின்ற இடம், புகுற இடம் ஒரே ஒரு, ஏன்னா அதுதான் அறிவு பொருள். அறிவு பொருளோட தான் சேரணும். வேற பொருளோடு சேருவதற்கு எந்த, சப்போஸ் வேற பொருளோடு சேர்ந்தா எப்படி இருக்கும்? கை கவனிச்சுக்கோங்க, இந்த கையில முள்ளுன்னு ஒண்ணு குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? முள்ளு வந்து எனக்கு சடப்பொருள் குத்திருச்சு, என்ன ஆகும்? என்ன ஆகும்? எடுக்கணும், எடுக்கவே இல்லை, விட்டுட்டேன், என்ன ஆகும்? கைக்கு வலி வருங்கய்யா, உள்ள செப்டிக்கல் ஆயிடும்ல. செப்டிக்கல் ஆகி அந்த இடமே என்ன ஆகும்? அந்த இடமே அப்படியே கண்ணி போய் சில சமயம் அழுகி போயிடும் இல்ல. அது மாதிரி இந்த பொருள் உயிர் பொருளோடு சேராம வேற ஏதாவது சடப்பொருளோடு சேர்ந்தா இந்த பொருள் கெட்டு அழுகி போயிடும். அது சொல்றதுக்காக தான் சொன்னேன். இந்த பொருள் உயிர் பொருளோடு சேராம வேற ஏதாவது உயிரற்ற பொருளோடு சடப்பொருளோடு சேர்ந்தா கெட்டு அழுகி போயிடும். அது போல இந்த ஆன்மா அறிவு பொருளோடு சேராம வேற எந்த பொருளோடு சேர்ந்திருந்தா இது என்ன ஆயிடும்? கெட்டு அழுகி போயிடும் அறிவு பொருள். ஏன்னா அறிவுல இருள் வந்துடும், வேற அழுகி போறதா ஒண்ணு கிடையாது, இருள் வந்துடும். ஆனா நீங்க கேட்கலாம், இப்ப இந்த உயிர் எதுக்குள்ள இருக்கு? எதோட கலந்துருக்கு? உடம்பு என்ன சாமி? உடம்பு என்னது? ஜடப்பொருளோட கலந்துருக்கு. ஜடப்பொருள் கலந்துருந்தா என்ன சொன்னோம்? உயிர் பொருள் அறிவு பொருள் தான் கலக்கணும். அறிவு பொருள் எதோட கலந்துருக்கு? சடப்பொருள். அப்ப இது என்ன ஆயிடும்? கெட்டு போயிடுமா இல்லையா? கெட்டு போகணும்ல. ஆனா கெட்டு போகாம இருக்கு. எப்படி? சிவம் கூட இருக்கு இல்லைங்கய்யா. பொன்முடியம்மா, உள்ளுக்குள்ள சிவம் உட்கார்ந்து இருக்கு. சிவம் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த உடலோடு கலந்திருந்தா இது உயிர் பொருள் கெட்டு போகாது. எதுக்காக இந்த பொருளை கொடுத்திருக்காருன்னா சிவன்ற பொருளை அறிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. ஆனா இது என்ன பண்ணுது? சிவத்தை அறியாம மத்த எல்லா பொருளையும் அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறனாலதான் கெட்டு போய் ஒவ்வொரு பிறவிலையும் பாட்டில மாத்த வேண்டிய தேவை. ஊறுகாய் பாட்டில மாத்துற மாதிரி மாத்தி போட்டு, ஊறுகாய் பாட்டில் லேசா கெட்டு போற மாதிரி தான் என்ன பண்ணுவோம் பாக்குறீங்களா? லேசா பூசம் பிடிக்குதான் மேலா அப்படி அள்ளி கீழே போட்டு என்ன பண்ணுவோம்? கீழே கொட்டி வெயில காய வச்சு திரும்ப என்ன பண்ணுவோம்? புது பாட்டில கொட்டுவோமா? என்னடா இவன் என்ன பாத எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கான் ஆனந்த். ஊறுகாய் பாட்டில் கெட்டு போனாலும் அதை என்ன செய்யணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கான் படுப்பாவி. இவனுக்கு திருவாசை சிந்தனை தெரியுதோ இல்லையோ, இந்த வீட்டு குறிப்பெல்லாம் நல்லா தெரியுது. அப்படியே வந்து எங்களுக்கு இந்த அளவு குறிப்பு சமையல் டிப்ஸ் தான் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கொஞ்சம் தெரியுது. அப்போ நான் எதுக்காக சொல்லணும்? புரிஞ்சதை சொன்னா நமக்கு புரியுன்றதுக்காகத்தான் அடியன் இந்த எளிமையான விளக்கங்களை செய்யறோம். அதனால லேசா பூசணம் பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே வெள்ளியை அடிச்சுட்டு அதை கீழே கொட்டி வெயில்ல காய வச்சு திரும்ப புது பாட்டில கொட்டுற மாதிரி நம்மளை கொட்டிக்கிட்டே இருப்பான் வேற வேற பாட்டில். அதுதான் பிறவி. இது கெட்டே போகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கிடையாது? பாட்டிலே கிடையாது, பாட்டில உடைச்சிருவான். அது மாதிரி நமக்கு என்ன கிடையாது? பிறவி இல்ல. இது உதவி செய்யுது, இந்த உடம்புன்றத ஜடப்பொருள் உதவி செய்யுது. அதனால சிவம் கூட இருக்கிறதுனால என்ன பண்ணுது? இது கெட்டு போகாம பார்த்துக்கப்படுது அப்படின்னு. அப்போ இந்த ஆன்மாவுக்கு மேட்ச் சிவபெருமான் தான். இப்ப யாராவது கேக்குறாங்க, நாம ஏன் சிவபெருமான்கிட்ட சேரணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணுதான் சொல்லணும். ஏன்னா அதுவும் அறிவு பொருள், நானும் அறிவு பொருள். ஆனா நம்ம எங்க சேர்ந்திருக்கோம்? அறிவற்ற உடலோடு சேர்ந்திருக்கோம். அதுவே தப்பு. அப்ப இந்த உடல் பொருளை அடங்கிறதுக்கு நாம முயற்சி செய்யறதுக்கு பேருதான் இந்த நிகழ்வு. அதே மாதிரி போற்றிவோ நமச்சிவாயில பாத்தீங்கன்னா, போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோ நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை, போற்றிவோ நமச்சிவாய புறம் எனை போக்க கண்டால், போற்றிவோ நமச்சிவாய செய்ய போற்றி. அது என்னன்னா, வெளியே போன்ற யார் சொல்றாரு? மாணிக்கவாசர் கேட்கிறாரு, என்னை புறம் எனை போக்கல் கண்டா, நீ போயிருன்ட்ட, என்கிட்ட வராத போயிருன்ட்ட, நான் எங்க போவேன்னு கேட்கிறேன். ஏதாவது இடம் சொல்லணும்ல, என் கூட வராத போன்னு சொன்ன. வரேன்னு சொன்னார்ல சாமி, வரேன்னாரு. சாமி என்ன சொன்னாரு? நில்லு, என்ன சொல்லு? கோலமார் பொதுவினில் வருக. இப்ப நீ வர வேணா, பொதுவுல வான்ட்ட. பொதுவுல வான என்ன அர்த்தம்? என்ன பொதுவுல வான என்ன அர்த்தம்? பொது என்பது என்ன?
பொதுன்னு என்ன சொல்றோம்? பொதுன்னா தில்லை தானே நம்ம நினைப்போம். நம்ம நினைச்ச மாதிரிதான் யாரும் நினைச்சாரு. சிவபெருமான் தான். இந்த கோலமார் ஆமா கோலமார் பொதுவினில் வருக அப்படின்னு சொன்னத நாம எல்லாரும் தில்லைன்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரிதான் யாரு நினைச்சுக்கிட்டா? மாணிக்கவாசகர் ஆகா அட்ரஸ் கொடுத்துட்டாரு சாமி, அட்ரஸ் கொடுத்தாரு போயிடலான்னு போனா என்னது ஆலயங்கானா வேறையுங்கானா தெரியும்ல. இவர் என்ன பண்ணாரு? வேகமா போய் பொதுவுக்கு போறாரு. எங்க பொதுன்னு சொல்லக்கூடிய தில்லைக்கு போறாரு. என்ன நினைச்சாருன்னா, இவர் போறப்போ வாசல்ல தாம்பாள தட்டு வச்சு பூத கணங்கள்லாம் நிக்க, தேவ கணங்கள்லாம் சங்கம் இசைக்க, மத்தளம் இசைக்க, அது பலவிதம் சாமி கேக்குதுங்களா? மழை பொழுவாங்க, உள்ளுக்குள்ள போய் சேர்ந்துடலான்னு நப்பாசையா போயிட்டாரு. அப்படிதான் நம்மளும் நினைக்கிறோம். அப்படிதான் போனாரு. போனா என்ன தெரியல, ஒரு ஈக்காக்கா இல்ல. என்னடா நம்மளாம் பாத்துறீங்களா? மண்டபத்துல நான் போயிருக்கேன் சில சமயம். கல்யாண மண்டபம் எல்லாம் கொடுப்பாங்க, அட்ரஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கல்யாண மண்டபம் போயிருப்போம். உள்ளுக்குள்ள போனா ரிசப்ஷன் டேபிளே இருக்காது. அந்த இதெல்லாம் ஒட்டிக்க மாட்டீங்க. உள்ள போய் உட்கார்ந்தா ஒரு ஈக்காக்கா இருக்காது. எங்க அம்மாட்ட போன் பண்ணி, அம்மா நீங்க சொன்னீங்களே ஒரு மண்டபம், இதுதானா மண்டபம்? யாருமே இல்லையம்மா அப்படின்னு. நீங்க நல்லா கேள்வி பக்கத்துக்கு கேட்பேனுங்க, இந்த மாதிரி கவலைப்படாதீங்க வந்துடும். திரும்பி பார்த்தா 10 நிமிஷம் வர்றாங்க எல்லாரும். யாரு அதுக்கு இந்த ABCD இது பண்றாங்கல்ல, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. டக்குன்னு ஒரு டீம் அங்க பேனர் ஒட்டுது, ஒரு டீம் இது போடு. கரெக்டா 15 நிமிஷம் என்ன ஆயிடுச்சு, அந்த இடமே அப்படியே திருவிழா கோலம் பூண்டுருச்சு. கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். சில சமயம் சில ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போயிட்டா இதான் கேதி. அது மாதிரி இவர் போறாரு, ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. யாரு? மாணிக்கவாசகர் போறார். அவர் என்ன நினைச்சாரு? பொதுவுக்கு தானே வர சொன்னாரு, இந்த மனுஷன் அட்ரஸ் தப்பா கொடுத்துட்டாரோ அப்படின்னு. இதே மாதிரி அட்ரஸ் தப்பா கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களும் வந்தாங்க. என்னை பாருங்களேன் ஒரு நிமிஷம், உங்களுக்கு அட்ரஸ் சரியா சொல்லணும். அதுக்காகத்தான் சிவபெருமான் இருக்கிற அட்ரஸ் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, சரியா சொல்லணும்ல, அதுக்காக தான். ஏன்னா ஒரு நிமிஷம் எல்லாரும் அடியார்கள், வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் என் கூட இதுல இருக்கலாம், இணைந்திருக்கிறதுனா உங்களுடைய முகத்தை காமிச்சு இருக்கலாம் என்கிட்ட. ஏன்னா அடியன் அப்படியே பழகிட்டேன், முகம் இல்லாம பேசுறது எனக்கு வராது. அதனால உங்க முகத்தை பார்த்து. இன்னொரு இடத்துலயும் அட்ரஸ் தப்பா புரிஞ்சுட்டு வந்துட்டாங்க. யார் தெரியுமா அட்ரஸ் தப்பா புரிஞ்சுட்டு வந்தா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. சிவபெருமான் நான் இங்க இருக்கேன்னு சொன்னாரு. அவங்க என்ன பண்றாங்க? அட்ரஸ தப்பா. சிவபெருமான் அன்னை பராசக்திக்கு என்ன பண்றாரு? உபதேசம் பண்றாரு. இந்த மாதிரிமா ஆகமம்னா இதுதான், இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு எல்லா ஆகமங்களையும் சொல்லித்தராரு. சொல்லி தந்தவொடனே கேட்கிறாரு, பல யுகங்களாக சொல்லித்தராரு. சொல்லித்தரப்போ அம்மாட்ட கேட்கிறாரு, மகேந்திரன் தன்னில் அந்த பாட்டு இருக்குல்ல, அது என்ன அகவல்? மகேந்திரன் தன்னில் என்ன சாமி, அது என்ன பாட்டு? கீர்த்தி திருவாகவல்ல ஒரு வரும்ல, சொன்ன ஆகமும் தோற்றி தருளியும் கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாளோடு நாய்ப்பை வேதும். மண்ணு மாமலை மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்திருந்தருளி நல்லாளோடு நயப்புற வைத்தியம். இப்படி எல்லாம் பல இடங்கள்ல சுவாமி என்ன பண்ணிட்டார்? அம்பாளுக்கு உபதேசம் பண்றார். என்ன உபதேசம்? ஆகம உபதேசம் பண்றப்ப அந்த அம்மாட்ட கேட்டார், என்னம்மா புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு. இந்த வளவளன்னு பேசல எனக்கு பிடிக்காது. இந்த பெண்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க வீட்டுல. நாம நிறைய சொல்லுவோம், இந்த பாரு வளவலன்லாம் பேச, எனக்கு ஒரே வார்த்தை நறுக்கு தெரிச்ச மாதிரி நான் சொல்றேன், அதுதானே ஆமான்னு. நாங்க அப்படிதான் ரொம்ப வளவலன். அது வந்துமா இப்ப என்ன வேணும்? உனக்கு சாப்பாடு வேணும், அவ்வளவுதானே. அதையும் அப்படியா? மகிழ்ச்சி. அதனால ரொம்ப சுருக்கு தெரிச்ச மாதிரி பேசுவான். என்ன ஆச்சு சொன்னாரு, அம்மா இந்த மாதிரி இத்தனை காலமா நீ கேட்டிருக்கியே, சிவ ஆகமம் கேட்டிருக்கியே, இது என்னன்னு புரிஞ்சுதானே? புரிஞ்சுது. எங்க சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. ஒரே வரியில சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. என்னம்மா இத்தனை வருஷமா இத்தனை யுகங்களா சொல்லியிருக்கேன், நீ ஒரு வரியில சொல்லட்டுமான்னு கேக்குறீங்க? ஆமா ஒரு சொல்லுன்னு கேட்டார். சொன்ன உடனே சிவபூசை தான் ஆன்மாவை உய்விக்கும் பெரும் பேரு அப்படின்னு சொன்னாங்க. சபா சென்டர் யாரு? சிவபெருமான் சொல்லிட்டாரு, சபா சென்டர். ஆமா கரெக்டா சொல்லிட்டோமா.
சரி சரி, ஓகே, குட். கரெக்டா சொல்லிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னாரு. கரெக்டா சொல்லிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு, என்ன கிஃப்ட் வேணும் கேளு அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா சொல்லுது, நீங்க தான் சொல்லிட்டீங்க சிவபூஜை தான் பெருசுன்னு, சிவபூஜையை எனக்கு கிஃப்டா கொடுத்துருங்க. நான் சிவபூஜை பண்ண அதை எனக்கு கிஃப்டா கொடுக்கணும். சரி போயிட்டு வாமா சிவபூஜை பண்ணு. சிவபெருமான் எங்க இருக்காரு? அவர் பக்கத்துலயே உட்காந்துருக்காருல்ல, அங்கேயே அந்த அம்மா சிவபூஜை பண்ணிருக்கலாம்ல. பண்ணல. சாமி என்ன சொன்னாரு? உனக்கு சிவபூஜை பண்றதுக்கு நல்ல இடம் நான் சொல்றேன், பூலோகம் தான் போகணும். பூலோகம் போய் என்ன பண்ற? போய் கம்பை நதிக்கரையில காஞ்சிபுரத்துல மாமரத்தினுடைய அந்த காட்டுல அப்படின்னாரு. பாரு, அட்ரஸ் சொல்லிட்டேல, அவ்வளவுதான், நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா. அது என்னாரு, நான் ரொம்ப பிஸி, நான் இப்ப சிவபூஜை பண்றதுக்கு ரொம்ப பிஸி, சும்மா சும்மா எதுவும் பேசுறாங்க, கிளம்பி. அம்மா பயங்கரமா போய் என்ன பண்றாங்க, மணக்கோலத்துல போயிட்டு அப்படியே போயிட்டு அம்மா தோழிகளோட கூட்டிட்டு போயிட்டாங்க. வாங்க தோழிகளா வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டிட்டு போய் கம்பை நதிக்கரை இறங்கியாச்சு, காஞ்சிபுரம் போயாச்சு. அப்படியே போய் பார்த்தா எல்லா பக்கமும் அப்படியே மாமரங்கள் இருக்கக்கூடிய இடம். அவர் சொன்னார், போய் பார்த்தா ஒரு இடத்துலயும் சிவலிங்க திருமேனி இல்ல. தேடுறாங்க 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 தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடினா அங்க இல்ல, சிவபுரம் சிவலிங்கம் இல்ல. அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு, நெத்தியில போட்ட நெத்திச்சூடி விலகிருச்சு, பொட்டெல்லாம் ஒளிகிருச்சு, மேக்கப் எல்லாம் களைஞ்சிருச்சு, தலையில போட்டிருக்கிறாங்க எல்லாமே அப்படியே வலிஞ்சிருச்சு, அப்படியே அப்படியே வெளத்து போச்சு. யாரு? அன்னை பராசக்தி. இந்த ஆளுக்கு நம்ம ஆனா சோழிகள்லாம் கேட்டாங்க, என்னம்மா மாமரம் தான் சொன்னாரா இல்ல தென்னை மரமா மாமரமா, அவசரத்துல ஏதாவது கேட்காம வந்துட்டீங்களாமான்னு கேட்ட உடனே, சரியா தாண்டி கேட்டேன், மாமரம்னு சொன்னாரு அப்படின்னு உடனே இந்த அம்மா சொல்லிடுச்சு, ஆஹா முக்கியமான விஷயம் இப்பதான் தெரியுது. என்ன இந்த ஆளை தேடுனா கிடைக்க மாட்டாரு, இந்த ஆளு தேடுனா கிடைக்க மாட்டாரு. எல்லாரும் அப்படியே உட்காருங்கண்டா, அமைதியா உட்காருங்கண்டா. உட்கார்ந்தாச்சு. அந்த அம்மா உஷன்றுச்சு பராசக்தி, என்னம்மா அப்படியே உட்கார், இப்ப பாரு அந்த ஆளை எப்படி வர வைக்கிறேன். எல்லாம் உட்கார்ந்தாங்க. வேர்த்து விறுவிறுத்து கண்கள்ல அப்படியே கண்ணீர் பெருகு, அப்படியே முகம்லாம் வளவளத்து போய் இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, கைகள் அப்படியே தூக்கி தாழில வைக்கணும். தூக்கி தாழில வச்சிருச்சு, கமலங்கால் போட்டுருச்சு. இந்த அம்மா அப்படியே தாழில தூக்கி வச்சு அப்படியே சொல்லு, கண்ணீர் மல்க, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு இந்த அம்மா மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்க, புதுசா மாமரம் பூமியில இருந்து பொத்துக்கிட்டு வருது. அந்த மாமரத்துக்கு கீழே ஒரு லிங்க திருமேனி பொத்துக்கிட்டு வருது. இவர் என்ன சொன்னாரு, நீ அங்க போய் நமச்சிவாய மந்திரம் சொல்லு, மாமரம் அங்க லிங்க திருமேனி வரும்னு சொல்றதுக்குள்ளே நம்ம போயிடுச்சு, அட்ரஸ் தப்பா கேட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, சிவபெருமானை தேடினால் அகப்பட மாட்டான், சிவபெருமானை தேடக்கூடாது, அவனை அடைய முடியாது, அவனுக்கு அடைக்கலமாகலாம். அவனுக்கு அடைக்கலமாகிறது தான் நாம செய்யற, அப்படித்தான் அவன் என்ன பண்ண முடியும், நாம பிடிக்க முடியுமே தவிர தேடி போய் நாம என்ன பண்ண முடியாது, சிவபெருமான முடிக்க முடியாது அப்படின்னு தப்பா அட்ரஸ் முதல்ல கேட்டு வந்தது யாரு? அட்ரஸ் தப்பா கேட்டு வந்தது யாரு? அவன் பக்கத்துல இருக்கிற பராசக்தி அன்னை பராசக்தி. ஆமா, ஜானகி அம்மா தன்னை பராசக்தி தப்பா அட்ரஸ் கேட்டு வந்துட்டான். இப்ப அட்ரஸ் கேட்டது யாரு? நம்மளுடைய மாணிக்க வாசகர். என்னது? பொதுவினில் வருக அப்படின்னு ஒண்ணு. இவர் பொதுன்னு என்ன நினைச்சிட்டாரு? தில்லைன்னு நினைச்சிட்டாரு. தில்லையில போயிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்றாரு. இந்த ஆளையும் காணாம் பேரையும் காணாம். தேடி ஏதோ பிஸியா இருப்பாரு, ஏதோ காஞ்சி ஏதாவது அடியார்களுக்கு ஏதோ திருவிளையாடல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மனுஷன் வந்துருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணவர். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எவ்வளவு நாள் காத்திருக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க நார்மலா நம்ம பஸ் ஸ்டாப்ல நிப்போம்ல, பாத்துறீங்களா? நார்மலா பஸ் ஸ்டாப்ல நிப்போம், அப்பெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்போம். 2 மணி நேரம் நின்னா கூட நமக்கு என்ன தெரியாது, எவ்வளவு நேரம் நிக்கிறோம்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசிட்டு இருப்போம், கதை அடிச்சுட்டு இருப்போம். ஆனா வீட்டுக்காரரோ வீட்டுக்காரம்மாவோ நீ ஸ்டாப்ல இருந்து நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்து வச்சுக்கோங்க, 3 தடவை பார்த்திருப்போம். இதுல வந்துட்டான், படுபாய் வந்துட்டானா வரலையா, வந்துட்டான், இவனுக்கு இதே வேலை 10 நிமிஷம் வந்தோடனே எனக்கு பயங்கரமா திட்டு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற தெரியுமா? 1/4 மணி நேரம் வெயிட் பண்றேன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஆச்சாக்கம் பூச்சாக்கம் திட்டி. அப்போ யாருக்காவது வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும், நாட்கள் ரொம்ப பெருசா தெரியும். பாத்தீங்களா? யாருக்காவது ரொம்ப நாட்கள் ரொம்ப அதனால இவர் யாருக்காக வெயிட் பண்றாரு? சிவத்துக்காக வெயிட் பண்றதுனால ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி தெரியுதான், ஒரு யுகம் மாதிரி தெரியுதான். தான் வந்துருவான். கடைசியில என்ன ஆயிட்டாரு, யோ நீ வர வேணாங்க,
நீ வரவே வேணாம். நீ வருவேன்னு ஒரு சின்ன குறிப்பாக சொல்லியா? நீ வருவேன்னு சொல்லு. அப்புறம் நாளைக்கு வரேன், நாளை கழிச்சு வரேன்னு கூட சொல்ல வேணாம். நான் வருவேன், வெயிட் பண்ணுன்னு மட்டும் சொல்லியான்றது. அதுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, நீ வருவேன் வரலன்னா கூட சொல்ல வேணாம், நீ இங்கதான் இருக்கேன்னு ஊஹுன்னு சொல்லியான்ட்டாரு. சொல்றியா இல்ல ஊஹும் சொல்றியான்ற மாதிரி, சொல்றியா இல்ல ஏதாவது சொல்லியா, வாது சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கும் பதில் இல்லை. புரிஞ்சிருச்சு இவருக்கு. பொதுன்னா என்னது? பொதுன்னா என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய அடியவர்கள் எல்லாம் திருவைந்தெழுத்த உள்கி ஒருகி சொல்கின்ற இடம்தான் பொது. அடியவர்கள் எல்லாம் சேர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை உள்கி உருகி சொல்லக்கூடிய இடம்தான் அது. இன்னைக்கு அங்கற்கண்ணியமா அப்படிதான் பாடினாங்க. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த வீரான் மாடுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. அதுல பாத்தீங்கன்னா ஆலிங்கனம் செய்கின்றவர்கள். ரைட்டா? அது என்ன வரி சொல்லுங்க, மங்கற்கண்ணியம்மா கரெக்டா சொல்லுங்க. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக. நன்றி நன்றி நன்றிமா. ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக. ஆளிக்கும் அந்தனர்னா யாரு? ஆளித்தல்னா இருக அணைத்துக் கொள்ளுதல். சிவபெருமானை இருக அணைத்துக் கொள்ளுகின்ற அந்தனர்கள்லாம் இருக்கின்ற இடம் தான் அது சிற்றம்பலம். பொது. இந்த தில்லைன்றது பொது ஆப்தி கிடையாது. இவர் என்ன பண்ணிருக்கலாம்? சாமி என்ன சொன்ன, பொதுவில் வருகன்னா என்ன அர்த்தம்னா அடியார் திருக்கூட்டத்துல போய் நில்லுன்னு அர்த்தம். என்னை கவனிங்களே, முக்கியமான விஷயம். பொதுவினில் வருக அப்படின்னா அடியார் திருக்கூட்டத்துல போய் நில்லு. எப்படிப்பட்ட அடியார் திருக்கூட்டமா இருக்கணும்? அந்தனர்களா இருக்கணும், ஒழுக்கமுடைய அடியார்களா இருக்கணும். அதே சமயத்துல பெருமானுடைய திருவைந்தெழுத்த சதா சர்வ காலமும் சொல்ற அடிவத்தில் அந்த திருக்கூட்டத்துல நின்னா எங்க நிக்கிறோம்னு அர்த்தம்? தில்லை சிற்றம்பலத்துல நிக்கணும்னு அர்த்தம். சாமி அதுதான் குறிப்பு கொடுத்திருக்காரு. கோலமார் பொதுவினில் வருக அப்படின்னு சொன்னா, கோலமார்னா கோலம்னா அழகு, மார் அழகு நிறைந்த, கோலமார் பொதுன்னா அழகு நிறைந்த அடியவர் திருக்கூட்டத்தோட வருகன்னு இருக்காரு. இவர் தனியா போயிட்டாரு. தனியா போய் நம்ம சர்மான பாத்துடலான்ட்டு போனாரு. அப்புறம்தான் தெரிஞ்சுது, சாமி இவரு அடியார் திருக்கூட்டத்தை வர்றதைத்தான் சொல்லியிருக்காரு. நான் போய் தில்லையில போய் தேடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சவரு தில்லையிலையும் அடியவர் திருக்கூட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லி அடியவர் திருக்கூட்டத்தை வணங்க ஆரம்பிச்சாரு. சாமி வந்துட்டார், பாப்பான்னு கூட்டு போயிட்டார். இதுதான் அட்ரஸ் தப்பா தொலைச்சு தேர்ந்தது. இப்ப அட்ரஸ் தெரிஞ்சிருச்சா? அட்ரஸ் தெரிஞ்சிருச்சா? 2 அட்ரஸ் தெரிஞ்சிருக்கு. இந்த அம்மா தொலைச்சதுல ஒரு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கு, இந்த ஐயா தொலைச்சதுல ஒரு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு? பராசக்தி சொன்ன அட்ரஸ் கிளாரிபிகேஷன் என்னன்னா, இறைவனை நாம தேடக்கூடாது, அவனை அடைய முடியாது, அவனுக்கு அடைக்கலமாகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம சாமி 2வது சொன்னார்ல, நம்மளுடைய மணிவாசகர் என்ன அட்ரஸ் கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு? கோலமார் பொதுவினில் வருக அப்படின்னா, பொது என்பது சிற்றம்பலம் தான். சிற்றம்பலம் என்பது ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற இடமாக, இறைவனை ஆலிங்கனம் செய்கின்ற அந்தணர்கள் இருக்கின்ற இடம்தான் சிற்றம்பலம். அந்த இடத்துலதான் பொது நடனம். அப்போ 2 தெரிஞ்சுக்கோங்க, அடியார் திருக்கூட்டத்துல இருக்கணும், அவனை தேடணும்னு நினைக்காம அவனுக்கு அடைக்கலமாகணும்னு நினைக்கணும். அடியார் திருக்கூட்டம் ஸ்பேஸ், இடம். நம்ம நினைப்பு என்னவா இருக்கணும்? அவனுக்கு அடைக்கலமாகணும், அவன் அடைஞ்சிட முடியும். அவன் அடைஞ்சிடலாம்னு நினைக்கக்கூடாது. நான் 100 தடவை மந்திரம் சொன்னா அடைஞ்சிடலாம் நினைச்சாங்கன்னு நினைக்கலையா? யார் நினைச்சா? நான் 100 மந்திரம் 100 போற்றி சொன்னா சிவபெருமான அடைஞ்சிடலாம்னு நினைச்சாங்க. யாரு? கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு புத்தகம்.
நான் நிறைய மந்திரங்கள் சொல்லி சிவபெருமான அடைஞ்சிட முடியும்னு நினைச்சாங்க. அவங்க யாரு? தார்காவனத்து முனிவர்களா? ஆக கலாவதி அம்மா 100 அம்மாவுக்கு பரிசு எழுதி வச்சுக்கோங்க. அம்மாவுக்கு ஒரு பரிசு. தாருகாவனத்து ரிஷிகள் என்ன பண்ணாங்க? இறைவனை அடைந்து விட முடியும்னு நினைச்சாங்க. அதனால அவங்க செருக்கு என்ன பண்ணாங்க? பெருமான் அழிச்சான். அவங்க அனுப்பிச்ச வேள்வி தீய கையில வச்சு ஆடுறானே நெருப்பு. அது யாரோட வேள்வி? யாரோட நெருப்பு? நடராஜர் கையில உள்ள நெருப்பு யார் கொடுத்த நெருப்பு? ஏவி விட்ட அவன் கையில வச்சிருக்கிற உடுக்கை தாருகாவனத்து ரிஷிகள் கொடுத்த உடுக்கை. கீழே இருக்கிற முயலகன் தாருகாவனத்து ரிஷிகள் அனுப்பிய முயலகன். மேல இருக்கக்கூடிய அந்த 51 நெருப்பு சுடர்களும் தாருகாவனத்துல வந்தது. அதுக்கு மேல அந்த புலித்தோல் இடுப்புல கட்டிருக்க புலித்தோல் தாருகாவனம். என்ன சொல்றான்னா, நடராஜருடைய தத்துவம் எதை சொல்லுதுன்னா, என்னை அடைந்து விட முடியும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது அப்படிங்கறதான் அது சொல்லுது. அவன் போட்ட ரோடு தான் எது? வேதம்ங்கிறது அவன் போட்ட ரோடு தான். அவன் அடைவதற்காக போட்டு கொடுத்த ரோடு தான். அந்த ரோட்ல ஓடி போய் நான் அடைஞ்ச முடியும்னு நினைச்சா பிடிக்க முடியாதுன்ற அந்த ரோடு நீண்டுகிட்டே இருக்கு. அவன் போட்ட ரோடு தான் வேதம்ங்கிறது. அந்த ரோட்டின் மூலமா பெருமானை அடைய முடியும் போனா அந்த ரோடு நீண்டுகிட்டே இருக்கும். பெருமானை அடையவே முடியாது. ஆனா அந்த வேதத்தின் மூலமாக நீ உட்பொருளாக தெரிந்து கொண்டது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அந்த திருவைந்தெழுத்த நீ உள்கி உருகி சொன்னா அவன் வந்துருவான் நடக்கணும். அப்படிப்பட்ட அந்த பெருமான். அப்போ 2 விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன அட்ரஸ்? எது? சாமியோட அட்ரஸ் கரெக்டா சொல்லணும். சாமியோட அட்ரஸ் தர அட்ரஸ் இருக்குல்ல, தர அட்ரஸ் வந்து அடியவர் திருக்கூட்டம். மன அட்ரஸ் இருக்குல்ல, மனத்தினுடைய அட்ரஸ் அது என்ன தெரியுமா? அவனுக்கு அடைக்கலமாகணும்ன்ற நினைப்பு. 2 தான். 2 இருந்தா அவன் அட்ரஸை பிடிச்சிடணும். இதுதான் திருமுறை சொல்லி கொடுத்திருக்கு. அப்போ நீங்க மனத்துல என்ன நினைக்கணும்னா அவனுக்கு அடைக்கலமாகணும்னு நினைச்சிடணும். நீங்க வெளி ஸ்பேஸ்ல என்னவா இருக்கணும்? அடியார் திருக்கூட்டத்தோட நிக்கணும். அதுவும் அந்தனர் ஒழுக்கும் ஆலிங்கனம் செய்கின்ற அடியார்களோட இருக்கணுங்க. என்ன ஆலிங்கனம் செய்யறாங்க? எதை ஆலிங்கனா? கட்டி அணைத்தல் தான் ஆலிங்கனம். சிவபெருமான் எப்படி கட்டி அணைக்க முடியும்? ஐந்தெழுத்த சொல்லுவதுதான் ஆலிங்கனம் செய்யறது. சிவலிங்க திருமணியை கட்டிப்பிடிச்ச மாதிரி இருப்பாரு. யாரு கட்டிப்பிடிச்ச மாதிரி இருப்பாங்க? 2 பேரை பார்த்துட்டாங்க. சிவலிங்க திருமணி மார்க்கண்டேயர் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு பராசக்திங்கய்யா. எங்க பாத்தீங்க? கலைச்செல்வியம்மா பராசக்தி கட்டிப்பிடிக்கிறேன். நான் என்ன நினைச்சேனோ அது அப்படியே சொல்லிட்டீங்க. திருசக்தி முற்றத்துல கூட அம்பாள் ஆலிங்கனம் செய்யப்பா. திருசக்தி முற்றம் அருமை. அம்பாள் ஆலிங்கனம் செய்யறானா என்ன அர்த்தம்னா, அம்பாளுடைய திருநாவுல எப்பயுமே என்னவா இருக்கும்? என்ன மந்திரம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்கிரிப்டா அம்பாள் நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட இப்ப அம்பாள் உட்காந்து வாய் அசைக்கிற மாதிரி ஒரு சிலை செய்ய முடியுமா? கவனிங்க, நான் சொல்றது புரியுதா? அம்பாள் உட்காந்து வாய் அசைச்சிட்டு இருக்கா, ஒரு சிலை செய்ய முடியுமா? முடியாது. ஆனா அந்த சிலை சிவபெருமானுடைய லிங்க திருமேனியை ஆலிங்கனம் பண்ற மாதிரி செஞ்சா அதுக்கு என்ன பொருள்னா, அதை எப்படி நம்ம டீகோட் பண்ணணும்னா, அதுக்கான டீகோட் என்னன்னா அவங்க திருவைந்தெழுத்த உருகி சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட்டு. அதே போல மார்க்கண்டர் என்ன பண்ணாரு? லிங்க திருமேனி கட்டி அவரும் தனியா உட்கார்ந்து அமர்ந்து என்ன பண்ணாரு? திருவைந்தெழுத்த தான் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? திருவைந்தெழுத்த தான் சொன்னாரு. இந்த அஞ்செழுத்து பதிகம் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி
வாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. எது உதைத்ததா? அஞ்செழுத்து தான் வந்து உதைச்சுதான். அஞ்செழுத்து தான். அப்ப அஞ்செழுத்து தான் சொல்லிட்டு இருக்காருன்னு அர்த்தம். யாரு? நம்முடைய மார்க்கண்டேயர். அப்போ லிங்க திருமேனிய ஆலிங்கனம் செய்யறதுன்ற அந்த அந்த வீடியோவுக்கு என்ன டீகோடிங் அப்படின்னா, நாம திருவைந்தெழுத்து சொல்லணும்ன்றதுதான். நீங்க போய் இதெல்லாம் நாம என்ன பண்றோம்? கோவில பார்த்துட்டு ஆகா லிங்க திருமேனி, அப்ப என்ன பண்ணணும்? இனிமே லிங்க திருமேனியை பார்த்தா என்ன பண்ணணும்? யாருக்கும் தெரியாம வெளில ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லணுங்க. ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லணுங்க. கட்டி தழுவி அலிங்கனம் செய்யணுங்கய்யா. அவரை அணைச்சுக்கணும். அன்னதானம் செய்து நாம அந்த 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 லிங்க திருமேனியில அம்பாள் கட்டி பிடிக்கிற மாதிரி பார்த்துட்டு நாம லிங்க திருமேனி கட்டி பிடிக்கத்தான் நினைக்கிறோமே தவிர நமச்சிவாய மந்திரத்தை உருகி சொல்லணும்னு நினைக்கல. ஆனா லிங்க திருமேனியை கட்டி பிடிக்கிறனால எந்த பயனும் இல்லை. லிங்க திருமேனியை நீங்க இருக்க தழுவுறனால எந்த பயனும் இல்லை. லிங்க திருமேனி நீங்க நமச்சிவாய மந்திரத்தை உள்கி சொன்னா நீங்க இப்படி கட்டி பிடிக்க வேணாம். அவன் தான் நம்மளை பிடிச்சிட்டு நிற்பான். அவன் நம்மளை தழுவி நிற்பான். யாரு? சிவபெருமான் நம்மளை தழுவி நிற்பான். நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்லும் போது சிவம் உங்களை தழுவும். அதை சொல்லி தருவதுதான் நம்மளுடைய காஞ்சிபுரத்துல அன்னை பராசக்தி செய்து காட்டிய அந்த பெரும். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்ப புரிஞ்சுதுதான் எது அட்ரஸ்ன்னு புரிஞ்சுச்சுங்களா? சிவபெருமானுடைய அட்ரஸ் இதுதான். சிவபெருமானுடைய விலாசம் அடியவர் திருக்கூட்டமும் மற்றும் அடைக்கலமாக வேண்டிய எண்ணமும். இது ரெண்டும் தான் அவனுடைய அட்ரஸ். நீங்க எங்க வேணாலும் நினைக்கலாம். நீங்க எங்க வேணாலும் நினைக்கலாம். உலகத்தை எந்த இடத்துல வேணாலும் இந்த இடத்துல நின்னீங்கன்னா அவன் அட்ரஸ் நிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா அவனை நீங்க பட்டி விடலாம் அப்படிங்கிற செய்தியத்தான் இங்க நமக்கு சொல்லப்படும். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு முக்கியமான செய்தி, ஓம் அப்படின்னு சொல்லது. நம்ம போற்றி நம்ம கொங்கு மண்டலத்துல எல்லாரும் என்ன சொல்லுவோம்? போற்றி ஓம் நமச்சிவாய, போற்றி ஓம் நமச்சிவாய. எனக்கு தெரிஞ்சு கொங்கு மண்டல மக்கள் எப்படி அந்த ஒரு மகுடம் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஒரு நிமிஷம் சாமி. இந்த கொங்கு மண்டல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? போற்றி ஓம் நமச்சிவாய், போற்றி ஓம் நமச்சிவாய் சொல்லுவாங்க. ஓம் சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம் என் கூட. ஒரே ஒரு நிமிஷம். எங்கிருந்தாலும் வருக. விழா கமிட்டியாளர்கள் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள். எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். நமச்சிவாய் நமச்சிவாய். வந்தாச்சு வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. அருமை அருமை. நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ண சரி. இப்போ நாம ஐயோ பாத்தீங்களா வந்துட்டேன். எங்க வந்தோடனே வந்துட்டேன்னா ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். எங்க அம்மா காணா? சாந்தி அம்மா நமச்சிவாய். அம்மா குரல் கேட்டுருச்சு. சாந்தி அம்மா குரல் எனக்கு தெரியல சாமி. வீடியோ இப்பதான் தெரியுது எனக்கு. அம்மா பேசணும்னு தெரியும். இப்போ ஓம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இம் எப்ப சொல்லுவோம்னா தன்னால முடியிறப்ப சொல்றது பேர் தான் இம். ஓதான் ஓதான். இம் வராது. ஓதான். அதனால போற்றி ஓ நமச்சிவாயதான். போற்றி ஓ இம் வராது. இம் வராது. இப்ப நம்ம சொல்லிட்டே இருக்கோம். கடைசி என்ன வாய் ஆட்டோமேட்டிக்கா கூடும் இல்லையா? அது இம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதனாலதான் ஓம்னு சொல்லுவோம். ஓம்னு சொன்னா அது என்ன என்ன ஓம்? அது கண்ட ஒளி. கண்டம்னா எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஓமுக்கு ஓம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஓமுக்கு என்ன சொல்லுவோம்? ஓம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லை தாண்டி இருக்கிறதுக்கு பேரு ஓ. எல்லை தாண்டி இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு ஓக்கு என்ன கிடையாது? எண்டு கிடையாது. எண்டு காடே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வடிவேல் சொல்லுவாரு. எனக்கு என்னன்னா இதுக்கு எண்டே கிடையாதான்னு. அது மாதிரி எண்டே கிடையாத ஒரு விஷயத்துக்கு பேரு ஓன்னு சொல்லுவோம். ஓ அதுக்கு எண்டே கிடையாது. போயிட்டே இருக்கும். இம் போட்டா அது ஒரு எல்லையில நின்றுட்டா அது ஓம். அதனால சிவபெருமானுக்கு என்ன கிடையாது? ஓ நமச்சிவாய தான். ஓம் நமச்சிவாய கிடையாது. என்னது? ஓ நமசிவாய. ஓ நமசிவாய. இம் சொல்லாது சொல்லுவோம். ஆனா இம் அதுக்குள்ள இருக்கு. நீங்க ஓன்னு சொல்லி நிறுத்திட்டாலே என்ன விழுந்துரும். அங்க இம் விழுகும். அதனால ஓ. அதனாலதான் ஓ அப்படின்னு வார்த்தை வருமே. இதுல வேதங் ஓ என்று வேதங்கள் ஐயா இது நம்ம இதுல வருமே. அது என்னது? ஓங்கி ஆழ்ந்த கன்ற அது இல்ல. அந்த வார்த்தை சிவபுராணத்துலதான். இன்னொரு இடத்துல ஓ வருமே. அரணே ஓ ஓவென்று சொல்லற்கு அரியானை.
அரியானை. ஐயா நானும் டபுள் செய்தேன் சிவாய நம்ம பெற்ற தேனாய் நான் அந்த பாட்டை கூட வருங்கய்யா. இல்ல நான் சொல்ல, சிவபுராணத்தை என்ன சொல்லும்? ஓ என்று சொல்லற்கு அரியானை. ஓ என்று அப்ப ஏன் ஓ சொல்ல முடியாது? எல்லாம் கேட்கலாம், நம்ம எல்லாம் ஓ சொல்றோம்ல, அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன சொல்லலாம்? நம்ம எல்லாம் ஓ சொல்றோம், ஏன் ஓ என்று சொல்லற்கு அரியானை அப்படின்னா, உங்களால எவ்வளவு நேரம் ஓ சொல்ல முடியும்? எவ்வளவு சொல்ல முடியும்? உங்களால எவ்வளவு நேரம் ஓ சொல்ல முடியும்? சரி, தம்மு கட்டாம இன்ஃபினிட்டியா சொல்ல முடியுமா? ஓ சொல்ல முடியுமா? முடியாது. அதனாலதான் ஓ என்று சொல்லற்கு அறியா. ஓ என்பது இன்ஃபினிட்டி, அதாவது தொடர்ந்து போயிட்டே இருக்க பொருளுக்கு பேர் ஓன்னு சொல்லுவோம். நீங்க ஒரு கடல் ஓசையை காதை வச்சு கேட்டா, சங்கு வச்சு கேட்டேன்னா ஓன்னு தான் கேட்கும். பாத்தீங்களா? கடல் ஓசை எப்படி கேட்கும்? ஓன்னு தான் கேட்கும். அருவியினோட ஓசை ஓன்னு கேட்கும். ஒரு எல்லாரும் சேர்ந்து பேசணும் வச்சுக்கோங்க, கொச்ச கொச்சன்னு பேசுறோம், மொத்தமான சத்தம் எப்படி கேட்கும்? எப்படி இறைச்சல், ஓ என்ற இறைச்சல் வந்தது சொல்லுவோமா இல்லையா? அப்போ எல்லா சத்தத்தையும் ஒன்னா சேர்த்தா கிடைக்கிற சவுண்ட் இது. உலகத்துல இருக்கிற எல்லா சத்தத்தையும் மொத்தமா சேர்த்தா ஒரே சத்தமா கிடைக்கும். அது என்ன சத்தம்? அது பேர் என்ன? அப்போ ஓ என்ற சப்தம் சொல்ல முடியாது. ஏன்? இன்ஃபினைட்டா அது போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஓ என்று சொல்லக்கு அரியானை. சிவபெருமானை ஓன்ற வார்த்தையில ஓவே சொல்ல முடியாது. எல்லா மந்திரத்துக்கும் முதல் சொல் இதுதான், ஓம் தான். சொல்லி தெரியும்ல, எல்லா மந்திரத்துக்கும் முதல் எழுத்து என்னது? ஓம். அதான் கேட்டார். யாரு கேட்டார்? முருகன். இங்கவா, ஓமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். ஓமுக்கு அர்த்தம் அகார உகாரம் அகாரம் நம்ம படிச்ச அந்த தியரி எல்லாம் சொன்னான். இங்க பாரு, தப்பு 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 தப்புன்னு சொல்லிட்டு, யார் நான் படிச்ச எல்லா சிலபஸையும் சொல்லி முடிச்சுட்டேன், தப்பு தப்புன்னு சொல்லிட்டு பிராக்டிக்கலா சொல்லிடான்னு கேட்டாரு. தெரியலன்னா ஓ சிறையில போட்டு அடைச்சிட்டாரு. போயிரு, ஃபுல்லா தியரியா படிச்சுட்டு வா. நம்மளாம் அப்படித்தானே பண்றோம், ஒன்னும் தியரி தான். நீங்க பிசிக்ஸ் படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஓரளவுக்கு பிசிக்ஸ் ரொம்ப எல்லாம் வேணாம், சின்னதா போய் படிச்சவங்க கரம் ஏத்தலாம் எனக்காக. பிசிக்ஸ் ஓரளவுக்கு தெரியும். நன்றி நன்றி நன்றி. சுதாமா தூக்குறாங்க, காளீஸ்வரன் ஐயா தூக்குறாங்க, கலைச்செல்வி அம்மா அருமை. லைட்டா ரொம்ப பெரிய பிசிக்ஸ் இல்ல, சின்ன பிசிக்ஸ் தான். ஐயோ ஏதோ நீட் எக்ஸாம்ல கேள்வி கேட்க போறான்னு நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் கிடைக்கவே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒத்ததிர்வுன்னு ஒரு வார்த்தை இருக்கும், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இன்டர்னல் ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சியும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு அதிர்வு, ஒத்ததிர்வு ஏற்படும், ரெசனன்ட் சவுண்ட் ஏற்படும் சொல்றது ஒரு விஷயம். இத இப்ப இப்படி சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப இந்த மொபைலுக்குள்ள ஒரு எல்லா பொருளுக்கும் ஒரு 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 ஃப்ரீக்வன்சி இருக்கு, ஒரு அதிர்வு அலை இருக்கு எல்லா பொருளுக்கும். இப்ப நான் என்ன சொல்றது, இது கையில ஒரு செம்பு வச்சிருக்கேன்னா இதுக்கு ஒரு ஒரு விசை எண் இருக்கு, அதிர்வு எண் இருக்கு. கையில மொபைல் போன் வச்சிருக்கேன்னா இதுக்கு ஒரு அதிர்வு எண் இருக்கு. இப்போ கவனிங்க, இந்த அதிர்வெண்ணும் வெளியில இருக்கக்கூடிய அதிர்வெண்ணும் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அதிகமான சக்தி வெளிப்படும். இதுதான் பிசிக்ஸ். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, இது முக்கியமான செய்தி சொல்ல போறேன். இங்க புவியீர்ப்புன்னு சொல்லலாமாங்க? புவியீர்ப்பு இல்ல, இது அதிர்ல புவியீர்ப்பு இல்ல, அதிர்விசைன்னு வச்சுக்கலாம். நீங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையா சொல்லணும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய சக்தியும் வெளியே இருக்கக்கூடிய, உள்ள இருக்கிற சக்தி 30 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற சக்தி 30 கிலோ, வெளியே இருக்கிற சக்தி 300 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் சேராது. புரியுதுங்களா? உள்ள இருக்கிற சக்தி 30 கிலோ, வெளியே இருக்கிற சக்தி 300 கிலோ, ரெண்டும் சேராது, அப்படியேதான் இருக்கும். ஆனா வெளியே இருக்கிற சக்தியும் வேவ்ல இருக்கும், வெளியே இருக்கிற சக்தியும் 30 கிலோ, உள்ள இருக்கிற சக்தி 30 கிலோ. அந்த இடத்துல டுமில்னு என்ன ஆகும்? ஒரு பெரிய நாத ஒளி ஏற்படும், ஒரு பேராற்றல் ஏற்படும். இதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானம் எப்படி செய்து நான் கவனிக்கல, எவ்வளவு அழகா நம்முடைய அருளாளர்கள் செஞ்சிருக்காங்க பாருங்களேன். ஏற்கனவே இப்ப என்ன சொன்னேன், ஓ என்ற சப்தம் தான் இன்ஃபினிட்டா போயிட்டு இருக்குன்னு சொன்னோமா? எல்லா ஒளிகளையும் ஒண்ணு சேர்த்தா என்னவாயிடும்? ஓ என்ற ஒளிதான் வரும். இதுக்கும் விஞ்ஞானம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. இதையும் ஈக்குவேஷனா போட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவேன். ஈக்குவேஷனா போட்டு சென்ட்ரல் லிமிட் தியரம்னு ஒரு தியரம் இருக்கு. அது நீங்க முடிஞ்சா நெட்ல போட்டு தேடிக்கோங்க. சென்ட்ரல் லிமிட் தியரம் ஒரு தியரம் இருக்கு. அதை நீங்க போட்டீங்கன்னா எல்லா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியும் சேர்த்தா ஒரு இன்ஃபினிட் ப்ராபபிலிட்டி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அது விட்டுறோம். அந்த ஈக்குவேஷன் படிக்கிறப்போ எங்க வாத்தியார் இதை நடத்திட்டு இருக்காரு, சென்ட்ரல் லிமிட் தியரம் நடத்துறாரு. எனக்கு ஓ என்ற சொல்லுக்கு அரியானை என்ற வார்த்தைக்கு பொருள் கிடைக்குது. கண்கள்ல கண்ணீர் இருக்கும். என்னையா நீ சயின்ஸ் நடத்துற,
உள்ளுக்குள்ள இருந்து இந்த ஆள் என்ன திருவாசன் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். இப்ப என்ன விஷயம்னா, உள்ள இருக்கிற ஒளியும் வெளியே இருக்கக்கூடிய ஒளியும் ஒன்னா இருக்கணும்னா என்ன, வெளியே இருக்கிற ஒளி என்ன? ஓ என்ற ஒளி. எனக்குள்ளேயும் ஓ என்ற ஒளியை ஏற்படுத்த முடியும். இப்ப கவனிங்க, ஓ அப்படின்னு சொன்னப்போ அந்த ஃப்ரீக்குவன்சியும் அவுட் சைட் ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆன உடனே பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே என்ன ஆயிடும்? சிங்க் ஆயிடும். இந்த உடம்புகளுக்கு சர்ன்னு உள்ள போயிடும். ஒத்ததிர்வுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க. அது அங்க ஏற்படும். அதனாலதான் ஓன்னு சொன்னா அந்த இடத்துல அதிகமான ஆற்றல் பெறுது. இன்னைக்கும் கழிவு நீரை எடுத்து ஒரு செம்புல ஊத்திட்டு ஓன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் நீங்கி அந்த நீர் நன்னீராக மாற்றப்படுதுன்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் கோவில்ல வச்சிருக்கக்கூடிய தீர்த்த நீரை ஒரு துளி சாப்பிட்டாலும் அத்தனை நோய்களும் விலகி போறதுக்கான, ஏன்னா அங்க பல மந்திர ஓ என்ற ஒளிகள் ஒலித்து கொண்டே. சரி, இப்போ நாம போற்றி ஓம் நமச்சிவாயல ஓம் இம்மு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதை நீங்க ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஓன்னு தான் சொல்லணும். ஓ அப்படிதான். அதனாலதான் போற்றி ஓ நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய கூட ஓ நமச்சிவாய் சொல்லணும். நீங்க உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம், ஓன்னு எவ்வளவு நேரம் சொல்ல முடியுதோ அதை நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது மாதிரி ஒரு பெரிய இது நல்ல, அது ஒரு பெரிய நல்ல விஷயமும் கூட. இப்ப ஓ என்று சொல்ல இருக்க அரியானை புரிஞ்சுதுங்களா? அது என்ன அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? ஓ என்று சொல்ல இருக்க அரியானா உங்களால ஓ சொல்ல முடியாது. ஐயா சாமி மீனாட்சம்மா, எழுதும் போது ஓம் நமச்சிவாயன்னு எழுதணுமா, ஓ நமச்சிவாய எழுதணுமாங்க ஐயா? எங்க அடியார்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் சும்மா பட்டாசு கேள்விதான். ஓம் நமச்சிவாய தான் எழுதும் போது எம் போட்டுதான் எழுதணும். ஏன்னா எழுதுகிறப்போ என்ன கிடையாது, அது ஃபைனைட் தான், அது ஒரு முடிவுக்குள்ளதான் இருக்கு, எழுத்துக்குள்ளதான் வந்துருது. அப்ப எம் போட்டுதான் எழுதணும். ஏன்னா எம் போட்டாதான் ஓ என்பது நிறைவடையுதுன்னு சொல்றோம். ஓ எப்ப நிறைவடையும்னா எம். அதாவது லிகித ஜெபம்னு சொல்லுவாங்க. லிகித ஜெபம்னா எழுதுகின்ற ஜெபம். எழுதுகின்ற ஜெபத்துல பெரிய வார்த்தை இது ஸ்ரீராம ஜெயம் தான். ஸ்ரீராம ஜெயம் தான் லிகித ஜெபத்துக்கு ரொம்ப பெரிய. நம்ம சொல்ற அந்த இது என்ன சொல்லுவாங்க, வாக்கு ஜெபத்துக்கு நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம் தான். அதனால ஓம் நமச்சிவாயம் நீங்க எழுதலாம், தவறு இல்லை. ஓ தனியா எழுத முடியாது, இம் போட்டு தான் எழுதணும். எழுதும் போது இம் போடணும், உரைக்கும் போது இம் சொல்ல தேவையில்லை. தானாகவே இம் விழுந்துரும், தானாகவே இம் விழுந்துரும். அதனால இம் நீங்க சொல்ல தேவையில்லை. புரியுதுங்களா? சரி, அப்போ போற்றி போற்றி போற்றியோ நமச்சிவாய, போற்றியோ நமச்சிவாய, போற்றி ஓ நமச்சிவாய தான், போற்றி ஓம் நமச்சிவாய அல்ல. அப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சாமி அட்ரஸ் எது அப்படின்னா, சிவபெருமானுடைய அட்ரஸ் ரெண்டே அட்ரஸ். ஒண்ணு பிசிக்கல் அட்ரஸ் வந்து என்னது, பிசிக்கல் அட்ரஸ் வந்து அடியார் திருக்கூட்டம், அடைக்கலம், அடியார்கள். உன்னுடைய மென்டல் அட்ரஸ் வந்து அடைக்கலமாக அடைஞ்சிட முடியும்னு நினைச்சிட்டாலே அவன் வரமாட்டான். அதுதான் அவனுடைய பெரிய டிராபேக். அடைஞ்சிட முடியும்னு யார் நினைச்சாலும் அவங்க அன்னை பராசக்தி நினைச்சா கூட வரமாட்டான். அதுக்குதான் காஞ்சிபுரம் காட்டுது. அவளே நினைச்சாலும் அவகிட்ட வரமாட்டான். அதனால நாம அவனுக்கு அடைக்கலமாகவும் நினைக்கணுமே தவிர அவனை அடைந்து விட முடியும். ஆகா அங்க போய் பிடிச்சிடலாம் சாமிய, தில்லையில போய் பிடிச்சிடலாம், தேரப்ப பிடிச்சிடலாம், அங்க கைலாயத்துல போய் பிடிச்சிடலாம், காலத்தீல போய் பிடிச்சிடலாம், சொக்கநாதர் சன்னிதியில போய் பிடிச்சிடலாம். ஆஹா, அங்க போய் நான் அடைக்கலமாக போறேன், சிவபெருமானுடைய திருவடிக்கு அடைக்கலமாக போறேன்ற அந்த தெளிவு பார்வைதான் நமக்கு இருக்கணுமே தவிர அவனை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. அடைக்கலம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ முக்கியமான வரிக்கு வந்துட்டோம். நாம இப்ப பார்க்கக்கூடிய வரி 129. எனக்கு 129. என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. இதுதான் பார்க்க போறோம். இப்ப அங்கங்க பிரிப்போம், கடைசியில ஒண்ணு சேர்த்துக்கலாம். அங்கங்க பிரிப்போம். இந்த போற்றியை பார்க்க முழுதா நமக்கு இன்னும் 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படி அப்படியே நம்ம போவோம், முடியலைன்னா அடுத்த அமர்வுக்குள்ள போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடிக்கடி நான் சொல்லுவேன், பாத்துறீங்களா எல்லாரும்? எனக்காக ஒரு 2 நிமிஷம் கூட இணைந்திருக்க முடியுமா? அடியார்கள் வீடியோவோட வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் 2 நிமிஷம் எனக்காக, முக்கியமான செய்திக்காக. ரைட், இப்போ முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா,
நீங்க பார்த்திருப்பீங்க அடிக்கடி, அத்தனை அடியார் திருவடி தாமரைகளையும் அடியேன் அடியேன் வீழ்ந்து வணங்குவீங்க ஐயா. சென்னிமேல் சூட்டி வீழ்ந்து மகிழ்கின்றேன்னு சொல்லுவேன். பாத்துறீங்களா எல்லாரும்? சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன்னு சொல்லுவேன். அத்தனை அடியார் திருவடி தாமரைகளையும் அடியேன் அடியேன் இப்படிதான் வணங்குவேன். மேக்சிமம் அடியார்கள் திருவடி வணங்கினாலும் சரி பண்ணா இந்த இடத்துல தான் தொடுவேனே தவிர சென்னி மேல் சூட்டி மகிழ்கின்றேன். சென்னி சூட்டுதல். சென்னி சூட்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே நிமிஷம் சாமி, என்னையும் சென்னி மேல் சூட்டி வணங்குதல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சென்னின்னா இந்த இடம், சூட்டுதல்னா அந்த இடத்துல போய் சூட்டுறது. இங்க போய் எப்படி சூட்ட முடியும்? சூட்ட முடியாது. சென்னி மேல் சூட்டுதல் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு அணிகலன். நம்ம அடியாருடைய திருவடி என்பது ஒரு அணிகலன். நம்ம வீட்டை விட்டு வெளியே போறப்ப என்ன பண்ணுவோம்? சாவி இருக்கா, கர்ச்சீப் இருக்கா, பர்ஸ் இருக்கா செக் பண்ணுவோமா இல்லையா? பாக்குறீங்களா? வீட்டை விட்டு வெளியே போறப்ப சாவி இருக்கா, பர்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா செக் பண்ணுவோம்ல. அம்மா சிதாமா மியூட் பண்ணிக்கலாம். சாவி இருக்கா, பர்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம கிட்ட ஒரு அணிகலன் இருக்கணும். எப்பயுமே வாட்ச் இருக்கான்னு செக் பண்ணுவோம்ல, வாட்ச் எல்லாம் இருக்கா, எல்லாம் அதெல்லாம் நம்முடைய அணிகலன் தானே. அணிகலன் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அது அசசரிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அசசரிஸ்ன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நமக்கு ஒரு அசசரி வேணும். நமக்கு ஒரு அந்த உயிருக்கு ஒரு அசசரி இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம், கழுத்துல ஒரு உத்ராட்சம் போட்டுக்கிறோம், கையில ஒரு காப்பு போட்டுக்கிறோம், அடுத்து ஒரு செயின் போட்டுக்கிறோம், காதுல ஸ்டெட், இந்த மாதிரி என்னமோ அதெல்லாம் நிறைய அணிகலன் போட்டுக்கிறோம்ல. அது மாதிரி உயிருக்கு ஒரு அணிகலன் உண்டு. இது உயிர் என்று சொல்லக்கூட ஆன்மாவுக்கு ஒரு அசசரி இருக்கு. அந்த அசசரி தான் அடியவருடைய திருவடி. அந்த அடியார் திருவடி, அடியார் திருவடி வந்து உடலுக்கு அணிகலன் அல்ல, உயிருக்கு அணிகலன். அதனாலதான் இன்னொரு பொருள், சென்னிக்கு ஆன்மான் இன்னொரு பொருள் உண்டு. சென்னிக்கு என்னது? ஆன்மான் இன்னொரு பொருள் உண்டு. அந்த சென்னி மேல் சூட்டுகின்றேன்னா என்னுடைய உயிர்ல உங்களுடைய திருவடியை சூட்டிக் கொள்கின்றேன். அப்போ சென்னி என்பது ஆன்மா என்ற பொருளை குறிக்கும். உச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? உச்சி குழி, இந்த குழியில உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நெத்தி போட்டு சொல்லுவாங்க இல்லையா? இங்கேயும் உயிர் நாடி இருக்கு, இங்கேயும் அடிக்கக்கூடாது சொல்லுவாங்க. நெத்தில அடிக்கக்கூடாது, தலையில தட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டீங்களா? தலையில யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது, தலையில கை வைக்கக்கூடாது. தலையில கை வைக்கிறதுக்கு யாருக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு? யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? பெருமானுக்கு மட்டும். குருநாதருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. தலையில கை வைக்கிறதுக்கு குருநாதருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு, யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. தாய் மற்றும் குருநாதர், தாயும் குருநாதர் தான், தந்தைக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. தலையில கை, இந்த உச்சந்தலையில கையுக்கு தலை இப்படி தொடுறதுக்கு வைக்கிறதுக்கு குருநாதருக்கும் தாய்க்கும் மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட இப்ப தந்தையே குருநாதரா இருந்தா தந்தை தொடலாம், ஒன்னும் பிரச்சனை. அதனால இந்த சென்னி என்பது உயிர்த்தானம். உயிர்த்தானம் இது பிரம்ம கமலம்னு சொல்லுவாங்க, சகஸ்ர தலம்னு சொல்லுவாங்க, பிரம்மரேந்திர நாடின்னு சொல்லுவாங்க, பிரம்மரேந்திர புலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொன்னு, இங்க இருந்து 12 விரைக்கடை தூரத்துல என்ன இருக்கு? துவாத சார்ந்த பெருவழி இருக்கு. அதனால இந்த இடத்துக்கும் உயிர்க்கும் பிரபஞ்சத்துக்கும் பல தொடர்புகள் உண்டு. அதனால சென்னி என்பது என்னன்னா நம்மளுடைய உயிர் நாதம்னு சொல்லும். சென்னி என்பது என்ன? உயிர் நாதம் அப்படின்னு சொல்லுவோம். என்னையும் ஒருவனாக்கி, என்னையும் அப்படின்னா உம்முன்னு என்ன அர்த்தம்? உண்மை தொகைன்னு சொல்லுவோம். உம்மு நிறைய இடத்துல வரும். என்ன? எண்ணுமைகள்னு சொல்லுவோம், முரணுமைகள்னு சொல்லுவாங்க, இழிவு உண்மைன்னு சொல்லுவாங்க, உயர்வு உண்மைன்னு சொல்லுவாங்க. அவனும் வந்தான் அப்படின்னா என்ன? அவன் வந்துட்டு அவனும் வந்தான்னா என்ன அர்த்தம்? அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அவன் தான் உயர்வா சொல்றது. அவனும் வந்தான், அந்த பைத்தியக்காரனும் வந்தான் அப்படின்னு இழிவாவும் சொல்லலாம். அப்ப இழிவாவும் சொல்லலாம், உயர்வாவும் சொல்லலாம், முரணாவும் சொல்லலாம், சேர்த்தும் சொல்லலாம். இது மாதிரி உம்முக்கு பல. இந்த இடத்துல என்னையும் சொல்ற இம்முக்கு என்னன்னா இழிவு. என்னையும் சிவபெருமான் என்ன பண்றான்? சரி, என்னையும் அந்த இழிவு ஆக்கி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆக்கி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. அடியேனை தொடரலாம். 3 நிமிடங்கள் தான் இருக்கு. அடியேனை தொடரலாம். ஆக்குதல், ஆக்குதல் வார்த்தை தொடரலாம், பக்குவப்படுத்துதல்ங்க ஐயா. ஆமா ஆமா, அருமை அருமை, கலைச்செல்லிமா அருமை. என்னை பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் ஆளக்கான ரஞ்சிதாமணி அம்மா, மனோன்மணி அம்மா, பத்மாவதி அம்மா, உமாரான் அட்டண்டன்ஸ் எடுத்துருவேன். அப்புறம் நான் அட்டண்டன்ஸ் எடுத்துருவேன். எல்லாரும் எங்கிருந்தாலும் வருக, எங்கிருந்தாலும் வருக. 2 நிமிடம் உங்கள் தரிசனம் தருக.
நிம்மதியா தூங்க விடுறானா படுபாவி. இதுக்குதான் இந்த கிளாஸ்க்கு வரதே இல்லை. சரி ரைட். தூங்கறதுக்கு ஐயா வந்து உக்காந்துக்கிறான். தூங்கறதுக்கு வந்து திருவாசந்திர உட்காந்து இருக்கான். கேட்கணும்னு தானே மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாத்தியார் தானே அடிக்கடி உசுப்பி உசுப்பி நாங்க சொல்லி தூக்கம் வரும். நன்றி நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. இப்போ செய்தி என்னன்னா, ஆக்குதல் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோறு ஆக்குதல்னு சொல்லுவோம். வீட்டுல என்ன சொல்லுவோம், என்னப்பா பண்ற, அம்மா கேட்பாங்க சோறாக்கி. சமைத்தல்ல, சோறாக்குதல். சோறாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சோறாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்துல. சோறு ஆக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆக்குதல், சோறு ஆக்குதல்னு அர்த்தம். சோறு ஆக்குதல்னா நமக்கு இப்ப எல்லாம் என்னது, நம்ம ஐயா இது பொன்னி அரிசிய நம்ம பாக்கெட்ல இது 25 கிலோ மூடை அரிசி இருக்கும். பொன்னி அரிசி என்ன பண்ணலாம், மூடையை கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து உலக்கில் அளந்து போட்டு வச்சிருவோம். அவ்வளவுதானே. ஒரு கழுவி வைப்போம். என்னைய மாதிரி ஆகாவளிலாம் கழுவவே மாட்டேன். நானும் பாத்துருக்கீங்களா? நான் என்ன பண்ணுவேன், அவசரத்துல எனக்கு கழுவுறதுக்கு நேரமே இருக்காது. என்ன பண்ணுவேன், அவசரமா அந்த ரைஸ் குக்கர் பாருங்க, அள்ளி போட்டு அப்படியே தண்ணி, யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்துல என்ன எட்டி பார்த்தாங்கன்னா மட்டும் கழுவுற மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பார்ப்பேன், அள்ளி போட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு ரைஸ் குக்கர் மூடி வச்சுக்கிட்டு ஓடிடும். திரும்ப வந்து பாத்துறேன். அது மாதிரி பெருமான் பாத்துனா இருக்கிறா, நீங்க என்ன பண்றீங்கன்னு. பெருமான் பாத்துனா இருக்கிறா, நீ கழுவிட்டு இருக்கீங்களா கழுவாத இல்ல. அதுல ஒரு நான் சின்ன வயசுல படிச்ச ஞாபகம் நிறைய கிடைக்குங்கய்யா. அது இல்லாம அதுல ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா அந்த காலத்துல அப்படி பண்ண முடியுமான்னு முடியாது. என்னன்னா, நெல் இருக்கும், நெல்லாத்தான் இருக்கும். அது என்ன பண்ணணும், அவிக்கணும். நெல்லை அவிச்சு கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் காய வைக்கணும். சில காய வைக்க முடியாதுன்னா வறுக்கணும் போட்டு. பாத்துறீங்களா? இப்ப உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் நான் சொல்ற விஷயம்லாம் புரியாது, தெரியவும் தெரியாது. இப்ப நெல்லை அவிக்கணும். ஃபர்ஸ்ட் மொத்த நெல்லையும் அவிச்சு வைக்க மாட்டாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு தேவையான அரிசியை மட்டும் ஒரு வண்டு கட்டி நெல்லை அவிக்கணும். அவிச்ச நெல்லை என்ன பண்ணணும், கொட்டணும். கொட்டி உலர்த்தி கொஞ்ச நேரம் காய வைக்கணும். காய வைக்கிற நேரம் இல்லாட்டி என்ன பண்ணலாம், வடை சட்டியில போட்டு வறுக்கணும். அப்படி வறுக்கிறப்ப கொஞ்சம் ஃபிளேம் அதிகமாயிடுச்சு வச்சுக்கோங்க, காளீஸ்வரியம்மா அப்படி அப்படி கருகணும் இல்ல, மியூட் பண்ணிக்கலாம். அம்மா காளீஸ்வரம் மியூட் பண்ணிக்கலாம். சாமி மியூட் பண்ணிக்கலாம். யாரும் அன்மியூட் பண்ண வேணாம், முடிச்சுக்கிறேன். அப்படி நாம அந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த வேக வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஃபாஸ்டா தீ கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா அது பொரியா மாறிடும். பொரி அரிசின்னு சொல்லுவாங்க. நம்ம பஃப்டு ரைஸ்ன்றோம்ல, பொரி நார்மலா பொரியா மாறிடும். அதை நீங்க என்ன பண்ண முடியாது, திரும்ப அரிசியாக்க முடியாது. அவ்வளவுதான், வேஸ்ட். அதனால கம்மியா இருந்தா அது இதே ஆகாது. அதனால தீ நெருப்பு கரெக்டா வைக்கணும். நம்ம என்ன அந்த காலத்துல சிம்மா இருந்தது, ஸ்டவ்ல சிம் வைக்கிற மாதிரி. அந்த காலத்துல விறகுதான், விறகை கொஞ்சம் ஒரு விறகை ஏற்றி வைக்கணும், ஒரு வகை எழுத்தி வைக்கணும். அந்த மாதிரி வைக்கிறப்பதான் அது அந்த அப்படி பருத்தி திரும்ப எடுக்கணும். எடுத்து என்ன பண்ணணும், போட்டு எதுல குத்தணும், உலக்கையில போட்டு குத்தணும். நீங்க ஓங்கி குத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அரிசி உடஞ்சிடும், குருணையா மாறிடும், குருணை அரிசியா மாறும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நீங்க மெதுவா குத்துனீங்கன்னா மேல இருக்கிற உமி என்ன ஆகாது, போகாது. ஓங்கி குத்துனா அரிசி உடஞ்சிடும், மெதுவா குத்துனா எது வராது, பதறு வராது. அதனால ஓங்கியும் குத்தக்கூடாது, மெதுவாகவும் குத்தக்கூடாது. அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான், லைட் அந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் பதறு மட்டும் விலகும். பதறு விலகுனதுக்கு அப்புறம் அரிக்கணும். நிறைய கல் இருக்கும், கல்லெல்லாம் எடுக்கணும், அதை வந்து நல்லா புடைக்கணும். எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உலையில போட்டு கொதிக்க வைக்கணும். உலையில போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த இதை என்ன பண்ணணும், உப்பு போட்டு கரெக்டா அந்த பதத்துல வடிக்கணும். வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், தம்முலயே போட்டு எடுத்து, ரொம்ப நேரம் தம்மு போட்டாலும் குழஞ்சிரும், தம்மையை போட்டாலும் முடிச்சிட்டு இருக்கும் அரிசி. அப்படி பக்குவமா அரிசி எடுக்கிறது. எப்படி எப்படி, நெல்லை அவிச்சு, அவிச்ச நெல்லை போட்டு வதக்கி வறுத்து இடிச்சு உமி விரிச்சு கல்லு விரிச்சு உடைச்சு சலிச்சு அதுக்கப்புறம் களைஞ்சு அதுக்கப்புறம் உலையில போட்டு உலையில பார்த்து வேக வச்சு தண்ணிய வடிச்சு, இது எல்லாத்துக்கும் பேரு ஒரே பேரு தான், என்னது, ஆக்குதல். அப்ப ஆக்குதல்ன்ற வார்த்தையில இத்தனை ப்ராசஸ் இருக்கு, இத்தனை ப்ராசஸ் சேர்ந்ததுதான் ஆக்குதல். அது போல என்னையும் ஒருவனாக்கினா என்ன தெரியுமா,
நான் யாரா இருந்தேன்? சிவனடியாரா இல்லாம இருந்தேன், நல்லா இருந்தேன். என்ன என்னவா மாத்துன? என்னைய கொஞ்சம் என்னைய வேக வச்சு வானொலியில போட்டு சரியான பதத்துல வறுத்த. அதுக்கப்புறம் இடிக்கும் போது என்ன ஆயிடக்கூடாது? ஓங்கி இடிச்சா புருணை ஆயிரும். மெதுவா இடிச்சு மேல இருக்கிற அந்த தொழிய உரிச்சதுக்கு அப்புறம் களைஞ்ச, கல்ல பிரிச்ச, அதுக்கப்புறம் உலையில போட்ட, கொதிக்க வச்ச. அது மாதிரி நாம சாதாரண மனிதனா பிறந்த நம்மள சிவனடியா திருக்கூட்டத்துல சேர்த்ததுன்றது ஆக்குதலுக்கு சமம். அத்தனை ப்ராசஸ் இருக்கு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நெத்தியில திருநீர் பூசியாச்சு, கழுத்துல ருத்ராட்சம் போட்டாச்சு, திருவாசை சிந்தனை வந்தாச்சு, அதுதான் ஆக்கியாச்சு. பல பிறவிகள் தோறும் உங்களை புடைச்சிருக்கான், உங்களை நெல்ல உரிச்சிருக்கான், உங்களை கல்ல கடைஞ்சிருக்கான். குற்றம் களைந்து கோதாட்டி, போன அமர்ல பார்த்தோமா? குற்றம் களைந்து கோதாட்டி எல்லாம் செஞ்சு இன்னைக்கு நீங்க சிவனடியாரா நெற்றியில திருநூறு பூசி ருத்ராட்சம் அணிந்து நமச்சிவாய மந்திரம் சொல்லி அடியவர் திருக்கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. எல்லாம் ஆக்கி இருக்கான். ஆக்கின்ற வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் உண்டு. ஆக்கி அப்படின்னா பக்குவப்படுத்துதல். பக்குவப்படுத்துதல்னா இப்ப கவனிங்க, நெல்லுக்கு இது பக்குவம், கீரைக்கு என்ன சொல்ல மாட்டோம்? கீரையை நம்ம பாக்குறோம்ல, கீரையில உள்ள இருக்கிற கருப்பெல்லாம் பாப்போம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆஞ்சு வைக்கிறது. ஆயுதல், கீரை ஆயுதல்னு சொல்லுவோம். ஆயுதல் என்ன அர்த்தம்? நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து என்ன பண்ணணும்? பிரிச்சு போடணும். சில கீரையில தண்டு நல்லது, சில கீரையில தண்டு கெட்டது. சில கீரை நுனி குருத்து நல்லது, சில கீரை நுனி குருத்து நல்லது இல்ல. கீரைக்கு தகுந்த மாதிரி என்ன மாறும்? ப்ராசஸ் மாறும். புரியுதுங்களா? கீரைக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் மாறும். சில கீரையில இலை மட்டும் தான் போடணும், சில கீரையில தண்டு மட்டும் தான் போடணும், சில கீரை ரெண்டையும் போடணும், சில கீரை இதை கழிக்கணும். அதெல்லாம் பார்த்து பண்ற மாதிரி கீரைக்கு ஒரு ப்ராசஸ் உண்டு, சோறுக்கு ஒரு ப்ராசஸ் உண்டு, காய்கறிக்கு ஒரு ப்ராசஸ் உண்டு. இதெல்லாம் ஆக்குதல். அது போல ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வேற வேற ப்ராசஸ் உண்டு. அந்த எல்லா ப்ராசஸையும் செய்யறதுக்கு பேரு தான் ஆக்குதல்னு பேரு. ஆக்குதல்னு போட்டு என்னையும் நான் எங்கேயோ கடந்தேன் சாமி, என்னையும் ஒருவன் ஆக்கி. ஒருவன்னா யாரு? சிவனடியாராக, சிவத்தை வழிபடுவனாக என்னையும் ஒருவன் ஆக்கி. ஆக்குறதுக்கு அவன் என்ன பண்ணான்? சூப்பர். நம்மளால ஆக்குறதுக்கு என்ன பண்ணான்? பக்குவப்படுத்துறான்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. நெல்லை எடுத்து வேக வச்சு அதை வானலியில போட்டு வறுத்து உரல்ல போட்டு இடிச்சு அதை உமியை எடுத்துக்கிட்டு அப்புறம் சட்டியில போட்டு வேக வச்சு வடிச்சு அப்புறம் தம்பு கட்டி வைக்கிறத ஆக்கிங்க ஐயா. ஆக்கி. இது நெல்லுக்கு. நம்ம ஆன்மாவுக்கு பல பிறவிகள் தோறும் உடல் கொடுத்து, உயிர் கொடுத்து, தனு கரண புவன போகம் என்ற 4 வகை பொருள்களை கொடுத்து, தாயை கொடுத்து, தந்தையை கொடுத்து, அதற்கான சுற்றுச்சூழல் சூழல்களை கொடுத்து, அது இந்த விஷயம் செஞ்சா அந்த ஆன்மாவுக்கு உள்ள போகும், இது இப்ப கஷ்டப்பட்டா உன்னை புரிஞ்சுக்கும், இது சந்தோஷப்படும், இப்படி எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சு நம்மளை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு பேரு தான் ஆக்குதல்னு பேரு. ஆக்கியிருக்கான் நம்மள. அடித்து அக்காரமூச்சி. ஆமா, நம்ம பெருமா நல்லா கவனிங்க, நம்மளெல்லாம் ஆக்கி இருக்கான். ஆனா இன்னும் நம்ம எதுக்குள்ளதான் இருக்கோம்? பானைக்குள்ளதான் இருக்கோம். எடுத்து இலையில போடல, பானைக்குள்ளதான் இருக்கும். தம்மு போட்டுதான் போடுவான். பரவாயில்ல, பானைக்குள்ளையாவது வந்தோமோ. நம்ம சாப்பிட்டுக்கு ஏதோ ஒரு குடோன்ல பருத்தி மூட்டை நெல் குடோன்ல இருந்தாலே ஓகேன்ற மாதிரி நம்ம சாப்பிட்டு பருத்தி மூட்டை நெல்லு குடோன்ல இருக்கிற மாதிரி நெல்லு குடோன்ல இல்லாம சில ஆன்மாக்களுக்கு விதையே போடாம வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் விளையாமலே இருக்கு. இன்னும் நாமெல்லாம் விளைஞ்சு அறுவடையாகி குடோனுக்கு வந்து, குடோன்ல இருந்து வீட்டுடைய அந்த குளுக்கைக்கு வந்து, வீட்டு குளுக்கையில இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்னைக்கு அடுப்பு பானையில இருக்கும் எல்லாரும். சில பேர் கொதிச்சிருக்கலாம், சில பேர் அப்பதான் விழுந்திருக்கலாம், சில பேர் வெந்திருக்கலாம், சில பேர் வேகாம இருக்கலாம். ஆனா எல்லா அரிசியும் ஒன்னாத்தான் வேகுன்ற மாதிரி பெருமான் எல்லாருக்கும் ஒரு சேர தன்னுடைய பதமுக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தியைத்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக என்னையும் ஒருவன் ஆக்கின்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம் பார்த்திருக்கோம். இருங்கலல் சென்னையில் வைத்த சேவக போற்றி பார்க்க முடியல, டைம் ஆயிடுச்சு. அதனால வருகின்ற
ஆமா, புதன்கிழமை இருக்கு அடியன் வருகின்ற புதன்கிழமை. புதன்கிழமை அன்று அந்த அந்த அமர்வு அந்த விஷயத்த பார்க்க போறோம். ரொம்ப அருமையான இடமா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ரொம்ப அற்புதமான செய்திகள்லாம் இருக்கும். அந்த இடத்த நாம் வருகின்ற அமர்வுகள்ல சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னி மேல் சூட்டி, சென்னி என்பது உயிர், உங்க எல்லாருடைய திருவடியும் அடியேன் எதுல சூட்டுறேன்? என்னுடைய உயிர்ல சூட்டுறேன். அதனாலதான் சென்னி மேல் சூட்டி, சென்னி மேல் சூட்டி அத்தனை அடியார் திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னி மேல் சூட்டி இதை நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் போது அம்மா பாடுவாங்க, யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷம் எல்லாரும் நீங்க காத்துருங்க, எல்லாரும் சேர்ந்து மொத்தமா நிறைவு பாடல் பாடிட்டு போயிடலாம், யாரும் போயிட வேணாம், ப்ளீஸ் ஸ்டே பேக், ஸ்டே டியூன். மாணிக்கா சார் சொல்லியிருக்காருயா, சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியன்னு, அவரை பிடிக்க நீங்க பிடிக்கலாம் ஐயா. சிவசிவா. நன்றி 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 சாமி. அம்மா வாழ்த்து பாட நமஸ்காரம் சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தாமரைகளை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கெல்லாம் வாய்ப்பு. இன்றைய தினம் இந்த அமர்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். உங்களுக்கான கால வினாடி 30 வினாடிகள் மட்டும்தான். காலச்சிரியம்மா நம்ம தனியா பேசிக்கலாம், அம்மாட்ட நான் பேசுறேன், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கான கால அவகாசம் 30-35 வினாடிகளுக்குள்ள நீங்க பேசி முடிச்சிடணும். அதுக்கிடையில நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அடியன் ஸ்டாப் பண்ணிடுவேன். யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். நீங்க இந்த அமர்வு பற்றி ஏதாவது பேசலாம். லக்ஷ்மி அம்மா கரம் உயர்த்திருக்காங்க, அம்மா நீங்க பேசலாம், காலம் சுருக்கி பேசலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அம்மா பேசுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம் சுவாமி. திருவடி வணக்கம் ஐயா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னையும் ஒருவனை ஆக்கி அத எனக்கு தெரியல, எத்தனை பிறவி கடந்து நான் உங்க எல்லாரோட இருக்கேன்னு எனக்கு தெரியலைங்க. அதை நினைச்சா எனக்கு லட்சுமி அம்மாவோட அந்த 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 உரைப்பு, அம்மாவோட அந்த ததும்பல் தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. நீங்க எங்கதான் வரீங்களா? அம்மா எங்க இருந்து வரீங்க சுவாமி? நான் இங்க சென்னை தான், பெருங்களத்தூருங்கய்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி. வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் எழுந்தருளுங்கம்மா. அம்மாவை இந்த குழுமம் பெற்றது பெரும் பேரு, பெரும் பேரு. சிறந்தடியார்கள் இந்த குழுமம் பெற்றது பெரும் பேரா நினைக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி லட்சுமி அம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. சொக்கராது குருநாதர் குருவருங்க அம்மா. நல்லது. அம்மா சிவக்கனி அம்மா. அம்மா வாய்ப்பு சுவாமி. வணக்கம் ஐயா. அனைத்து அடியாரும் வணங்கிறேன். நிறைய மனத்துல கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கெல்லாம் புரியாத கேள்விகள்லாம் விடைய கொடுக்கறவங்க திருவடிய பொற்பாதங்களை சென்னியில் வைத்து மனமொழி மேலால் வணங்கிட்டேன். அனைத்தும் குருநாதர் திருவடிக்கே சமர்ப்பணம் சுவாமி. அடியார்களுக்கு அன்பித்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றியா சார். நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. பழைய அடியார்கள் எவரேனும் ஒருவர் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். அது சப்போஸ் இப்ப ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி அடியன் காலதாமதத்தோட பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அடியார்கள் எல்லாம் கேட்கலாம். இல்ல பழைய அடியார்கள் எவரேனும் ஒருவர் பேசலாம், நிறைவு செய்ய போறோம், அவ்வளவுதான். ஒருவருக்கு வாய்ப்பு. பல அடியார்கள் எவரேனும் பேசலாம் அமர்வு குறித்து. பேசலாமா? ரைட், நல்லது அடியார்கள். சரி, அப்போ நம்ம நிறைவுக்கு வந்துடலாம். உங்களுக்கு ஏதாவது அம்மா சொல்லுங்க. சத்யநாராயண ஐயா சுவாமி பேசுங்க சுவாமி. அதான் என்னையும் ஒருவனாக்கி அந்த விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. இதுல இந்த புதன்கிழமையை விட முடியல. அன்னைக்கு அதை சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாருக்கும் பொதுவில் சிவம்னு. எனக்கு நினைவு வந்தது ஒரு 2 வரி தான். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே. வள்ளலார் எனக்கு தெளிவா சொன்னாரு, அதை அப்படியே நினைவுட்டீங்க புதன்கிழமை. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா சத்யநாராயண ஐயா, தங்கள் திருவடிய அடியன் பல்காலம் போற்றி வணங்குகின்றேன் சுவாமி. அருமை அருமை அருமைங்க ஐயா. அம்சம். இந்த வகையில நாம நிறைவு செய்கின்றோம், நிறைவுக்கு வந்துடுறோம். அடியார்கள் எல்லாம் ஏதாவது அடியனுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு குரல் பதிவா கொடுக்கலாம் அடியனுக்கு.
குரல் பதிவா கொடுக்கணும்னா நம்ம குடும்பத்துல கொடுக்கலாம். அடியனுடைய எண்ணுக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல குரல் பதிவா கொடுத்தீங்கன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு செவிமடுக்கிறதுக்கு காத்திருக்கேன். இந்த டைம்ல இவ்வளவுதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியும். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது, ஏன்னா அதிகமான டைம் எடுத்துக்க முடியாதுன்றதால நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்க குரல் பதிவை கொடுக்கலாம். அடியனுடைய எண் தெரியலன்னா இது எந்த அடியார் மூலமா வந்தீங்களோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய குரல் பதிவு எனக்கு கொடுப்பாங்க. அதை கேட்டு அடியன் உங்களுக்கு ஏதாவது பதில்கள் சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஆக அடுத்த அமர்வுல நாம அடுத்த விஷயத்த இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி, அருமையான இடம். நாம அந்த போற்றிய இன்னைக்கு 1.5 மணி நேரம் தான் பார்த்திருக்கோம். என்னையும் ஒருவன் ஆக்கி, அவ்வளவுதான். அந்த ஹாஃப் தான் பார்த்திருக்கோம். இன்னொரு ஹாஃப் நம்ம அடுத்த அமர்வுல பார்க்க இருக்கிறோம்னு சொல்லி அத்தனை அடியார் தாமரைக்கு திருவடி தாமரையில வணங்குகின்றேன். ஒரு கன்க்ளூஷன் என்ன இன்னைக்கு நம்ம ரொம்ப கன்க்ளூட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானை போற்றி செய்வதனால அவனுக்கு உயர்வு தாழ்வு கிடையாது, நமக்கு தான் உயர்வு, அவனுக்கு உயர்வு தாழ்வு கிடையாதுன்ற ஒரு ஆணித்தரமான செய்தி. 2வது, நாம சிவபெருமானுடைய அட்ரஸ் என்பது அடியவர் திருக்கூட்டமோ அடைக்கலமாக வேண்டும் என்ற எண்ணமோ. அதுக்கப்புறம் ஆக்குதல் என்பது எல்லா கடினமான ஒரு ப்ராசஸ் எல்லாம் மொத்தமா சேர்த்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆக்கின்னு அர்த்தம். கடினமான பொருளை மென்பொருளா மாத்துறதுக்கு பேரு தான் ஆக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லை கனியாக்கி பாத்துறீங்களா? காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சபுந்தரி நேயனவன் மாமரை போதும் செவ்வாயனவன் மன்றி நில்லாடும் மகாயனவன் கல்லை கனிவித்த சுத்தனவன் பெரும் கங்கை கருவித்த கர்த்தனவன் தில்லை சிதம்பர சித்தனவன் தேவர் சிங்கமவன் உயர் தங்கமவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாமச. அதுல கல்லை கனிவித்தவன், கல்லையே கனிவிக்கிறான் இல்லையா, அதுக்கு பேரு ஆக்குதல்னு பேரு. அது போல இந்த ஆன்மாவை சிவத்து நிலைக்கு கொண்டு போறான்ல, அதுவும் ஆக்குதல் தான். சோறுனா சிவன் தான், கவனிங்க எல்லாரும், சோறுனா சிவன் தான். சோறாக்குதல்னா சிவமாக்குதல்னு அர்த்தம். எதை? நெல்ல சிவமாக்குறோம். அது போல இந்த ஆன்மாவையும் சிவமாக்குறதுக்கு பேர் சோறாக்குதல் தான். இந்த அதுவும் முக்திக்கு போறோம், அதுக்கு பேர் சோறாக்குறது தான். நம்மளே என்ன பண்றோம், சாமி சோறாக்குறான். அதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கான முயற்சிகளை நம்ம நிக்க போறோம்னு சொல்லி அத்தனை அடியார் திருவடி தாமரைகளையும் பல்காலம் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்யும் முகமாக திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, உப்புடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், ஞானவேல் முருகனுக்கு அரோகரம், சக்திவேல் முருகனுக்கு அரோகரம். திருச்சிற்றம்பலம். அடியார்கள் சாமி நமச்சிவாயம். நன்றிங்க ஐயா, நன்றிங்கம்மா. முன்னாடி உள்ள வேற ஏதாவது வீடியோ எல்லாம் நீங்க பேசுனது இருக்குங்க சுவாமி. யார் பேசணும்? லட்சுமி அம்மாவா? இருக்குங்கம்மா. நீங்க உங்க எண்ணெய் வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க, நம்ம உங்களோட குடும்பத்திலையும் சேர்த்துடலாம். அதே சமயத்துல இதுக்கு முன்னதாக பேசிய கிட்டத்தட்ட 495 அமர்வு 5 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கோம். 5 ஆண்டுகளா திருவாசக சிந்தனை செய்துட்டு இருக்கோம். ஆனா எத்தனை பதிகம் பார்த்திருப்போம்னா ஒரு 15 பதிகம் தான் பார்த்திருப்போம். இந்த போற்றி திருவகள் மட்டும் இன்னும் எங்களுக்கு ஒரு 3 வருஷம் ஆகுமான்னு தெரியல, இல்ல ஒரு 4 மாசத்துல முடியுமான்னு தெரியல, இல்ல இது ஒரு 5 வருஷம் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியாது. கால எல்லையே இல்லாம படிச்சுட்டு இருக்கோம். எப்ப போற்றி திருவள் ஸ்டார்ட் பண்ணோம் சாமி? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எப்படி ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா போட்டா லட்சுமி கலா அம்மா உங்களுக்கான அந்த இணைப்பு அடியை நான் அந்த வாட்ஸ்அப்ல கொடுத்துறேன் சாமி. நீங்க 8th மந்த்ங்கய்யா, 13th அன்னைக்கு. ஆக 8வது மாசம் 13வது தேதி அனுப்பிச்சிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 9, 10, 11, 12, 1, 2, 3 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 மாசம் ஆயிடுச்சு. 7 மாசமா போற்றி திருவகல்ல 443வது அமர்வுங்கய்யா. 443வது அமர்வு 13/8/2025. ஆக ஆரம்பம். எப்படிங்க அப்படி கேக்குறது? எப்படி கேட்க போறேன்னு தெரியல. நான் அனுப்புறேம்மா லட்சுமி அம்மா, உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். அம்மா பிரேமம்மா உங்களுடைய எண்ணுக்கு நீங்க அனுப்பிச்சிருங்க. ஆமா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க ஐயா. அம்மாவை தெரியுங்க எனக்கு, நான் அனுப்பிச்சு விடுறேன். நல்லதுங்க சுவாமி. அதனால ஐயா நாளை நிகழ்வு சொல்லுங்க ஐயா. ஆமா சொல்லிட்டீங்க. சனிக்கிழமை அமர்வுகள் எப்பவுமே இருக்கும்.
சனிக்கிழமை அமர்வுகள் 7 மணிக்கு ஒவ்வொரு வாரமும் இதே லிங்க்ல முருகப்பெருமானை பற்றி செய்திகளை வழங்குவதற்காக பல ஏற்பாடுகளோட அடியார்கள் பெருமக்கள் எல்லாம் செய்து வேலை செய்துட்டு இருக்காங்க. அதனால அந்த அமர்வுக்கும் நீங்க ஒன்னும் நீங்க எந்த இடத்துலயும் பயப்படாதீங்க. நீங்க அப்படியே கூப்பிட்டு ஏதாவது பணங்கள்லாம் கேட்டுவாங்க. எந்த இடத்துலயும் பொருள் நாங்க கேட்கவே மாட்டோம். உங்க அருள் இருந்தா போதும். உங்க அருள் வீட்டுல இருந்தபடியே நீங்க பெருமான நீங்க இது அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கோம். அதனால அடியார் எல்லாரும் கண்டிப்பா நாளையும் 7 மணிக்கு வந்து முருகப்பெருமானை பற்றிய செய்திகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அடியன் கேட்டுக்கிறேன். புதன்கிழமை அவர் கேட்டதுமே எவ்வளவு தினத்திற்கு கேட்டாங்க, எத்தனை அடி எவ்வளவு பேர் வருவாங்கன்றதாங்க கேக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா, அதுக்குதான் அடியாருக்கு எல்லாரும் வந்து இணைங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நாளை புடைசூழ இங்க இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களும் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இருந்து கேட்டுட்டு போங்க. உங்களுக்கு என்ன ஹெட்போன் போட்டு எங்க இருந்தாலும் நீங்க கேட்டே இருங்க. நல்ல செய்திகளா இருந்தா தலையில நல்லபடியா ஏற்றிக்கோங்க. அது அடியனுடைய மிகச்சிறந்த விண்ணப்பம் சாமி. எல்லா அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். நாம திரும்பவும் சனிக்கிழமை அமர்வுகளையும் சந்திக்கலாம். புதன்கிழமை திருவாசக சிந்தனை அமர்வுல நாம மீண்டும் சந்திக்கலாம் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன் சுவாமி. திருச்சிற்றம்பலம். சிவாய.